நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ நம வள்ளி தெய்வசேனாபதையே அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நேர்மறை வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வரும் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே பிரதி மாதந்தோறும் பல அருளாளர் பெருமக்களுடைய சொற்பொழிவுகளும் ஒருவார்களுடைய திருமுறை நிகழ்வுகளும் தமிழிசையும் பன்னிசையும் பாரெங்கும் பரவ சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வருகின்றது. அத்தகைய மேன்மை மிகு இந்த சபையிலே நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கும் தாயிற் சிறந்த தெய்வ காட்டி இன்றைய தினம் கீர்த்தி உடைய சிவமூர்த்தி என்ற தலைப்பிலே உங்களிடத்திலே உரையாற்ற நல்வாய்ப்பினை வழங்கிய இச்சபையாருக்கும் இங்கே வந்திருந்து சிறப்பிக்கின்ற சிவநேய பெருமக்களுக்கும் அடியேனுடைய வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் பகிர்ந்தோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே என்பது தைமான பெருவாருடைய திருவார்த்தை. ஒரு தேசத்திற்கு போகிறோம், ஒரு தலத்திற்கு போகிறோம், ஒரு புண்ணிய நதி தீரத்துக்கு போகிறோம் என்று சொன்னால் அங்கே நமக்கு புண்ணியம் கிடைக்குமா என்பதற்கு அறிகுறி என்னவென்றால் 3 விசேஷங்கள் அங்கே நிறைந்திருக்க வேண்டும் என்று தாய்மானவர் குறிப்பிடுகிறார். ஒன்று மூர்த்தி, அங்கே வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய அருளை பொழிகின்ற மூர்த்தி விக்கிரகம் எழுந்தருளி இருக்க வேண்டும், இறைவன் எழுந்தருளி இருக்க வேண்டும். 2வது தீர்த்தம், தீர்த்தம் விசேஷமுடைய பெருமை உடைய தீர்த்தங்கள் நிறைந்த பதியாக இது இருக்க வேண்டும். பாவியெல்லாம் தீர்த்தம் அனலெல்லாம் வெள்ளியில் ஈது சிவலோகம் என்று காட்டும் திருவொற்றியூர் என்பார் பட்டினத்தாருடைய திருவொற்றியூர் பதியை பாடும் பொழுது. அங்கே ஒரு வீட்டு கிணத்துல இருக்கிற தீர்த்தம் கூட புண்ணிய தீர்த்தம் என்று பாடுகிறார். பாவியெல்லாம் தீர்த்தம். அதுபோல அந்த மணற்பரப்பாக இருக்கக்கூடிய சாலையிலேயோ கடல் கரையிலேயோ இருக்கிற மணலெல்லாம் கூட சிவமாகி அருளை தரக்கூடிய தூய வெந்நீர் என்கிறார். அதுபோல அந்த பதியே சிவலோகம் என்று குறிப்பிடுகிறார். இது தாய்மானவருடைய வாக்குக்கு ஈடான வார்த்தை சொல்லாடல் பட்டினத்தார் பயன்படுத்தினால் நம்முடைய திருவொற்றியூருக்கு வாவியெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் வெந்நீர் இது சிவலோகம் என்று காட்டும் திருவொற்றியூர் அப்படின்னு பாடினார். சிவலோகநாதனை திருக்குன்றூரிலே மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, நம்ம திருவொற்றியூரிலும் தியாகராஜ பெருமானாக வடிவாம்பிகையோடு அருள் புரிகின்றான் என்று காட்டித் தருகிறது. அப்படி ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த புண்ணியம் கிடைக்குமா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அங்கே மூர்த்தி கீர்த்தி உடையவராக இருக்கணும். 2வது தீர்த்த விசேஷம் இருக்க வேண்டும், நதிகள் இருக்க வேண்டும். 3வது தலம் என்கிற பெருமை உடையதாக அந்த தலத்தில் அருள் விளையாடல்கள், இறைவனுடைய அருள் விளையாடல்கள் நிகழ்ந்தபதியாக இருக்க வேண்டும். இந்த 3 எங்கே இருக்கோ அந்த இடத்த போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வார்த்தை சொல்ல உபதேசம் செய்வதற்கு தகுந்த சத்குருநாதன் வாய்ப்பார். குருவை தேடி நாம் போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தக்க சமயத்திலே சத்குருநாதன் நம்மை தேடி வந்து உபதேசித்து சிவபரம்பொருளை நமக்கு உபதேசித்து அருள்வார் என்று மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் பகிர்ந்தோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் என்று பராபர கண்ணியிலே தாய்மானம் பாடுகிறார்.
அப்படி மூர்த்தி விசேஷம், தீர்த்த விசேஷம், தல விசேஷம் உடைய தேவார திருத்தலங்கள் 274 தலங்கள் அமைந்திருக்கிறது. தவிர வைப்புத்தலங்களாக பல சிவாலயங்களை நம்முடைய அருளாளர் பெருமக்கள் தேவார முதலிகள் திருமுறைகளிலேயும் தேவாரத்திலேயும் பாடி தந்திருக்கிறார்கள். அதிலே மிக மிக விசேஷம் உடைய தலங்களாக பல தலங்கள் உண்டு. அதிலே ஒன்று ஆலவாய் என்று அழைக்கக்கூடிய சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்பிகையும் தோன்றி 64 திருவிளையாடல்களை நிகழ்த்திய மதுரமான புரி என்கிற மதுராபுரி என்னும் தென்மதுரை. ஏன்னா வடமதுரையிலே கண்ணன் பிறந்தார், தென்மதுரையிலே இறைவன் இறைவியை மனம் செய்து கொண்டு மீனாட்சி திருக்கல்யாணம் புரிந்து கல்யாணம் லோக கல்யாணம் என்று இந்த உலகத்திற்கெல்லாம் மங்களங்களை அருள சொக்கநாத பெருமானாக மீனாட்சி அம்மையோடு அருள் புரிகின்றான். அங்கே மூர்த்தி விசேஷம் என்றால் அவன் புருகச் சொக்கன், எவ்வாறு சொக்கன் என்று சொக்கி போகும் வடிவழகை உடையதனாலே அவனுக்கு சொக்கன் என்று திருநாமம். ரெண்டாவது அம்பிகைக்கு மீன் ஆட்சி அப்படின்னு அக்ஷி என்கிற சமஸ்கிருத பதத்திற்கு கண்ணனு பேர். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு 3 இறைவிகள் நமக்கு அரும்பொருள் இன்பத்தை வழங்குவதற்காக இந்த பூமியிலே நம்முடைய இந்தியாவிலே தோன்றினார்கள், பாரத தேசத்திலே தோன்றினார்கள். அதில் மீனாட்சின்னா மீனை போல கண்களை உடையவள் மீனாட்சி. காமாட்சி என்றால் காமம்னா விருப்பம், நம்முடைய இச்சை, ஆசை வேறு. ஆசைகளை பூர்த்தி செய்யும் திருக்கண்களை கொண்டவள் காமாட்சி. விசாலாட்சினா விசாலமான கண்களை உடையவள் விசாலாட்சி. அதாவது காசியில் போனீங்கன்னா காசியில் செத்தால் மோட்சம், திருவாரூரிலே பிறந்தால் மோட்சம், காஞ்சிபுரத்திலே இருந்தால் மோட்சம், திருப்பூரிலே தரிசித்தால் மோட்சம், நம்முடைய சிதம்பரத்திலே சேவித்தால் மோட்சம், அதுபோல திருவண்ணாமலையை நினைத்தால் மோட்சம், காசியிலே இறந்தால் மோட்சம். இப்படி முக்தி குறியாக இதெல்லாம் மோட்ச சிவாலயங்களாக வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. காசியில் இறந்தால் மோட்சம்னா அங்கே நம்ம இறைவனை பார்க்க முடியாது. இறந்தால் பார்க்க முடியுமா? கண் பார்க்க போயிடும். அப்போ நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் நம்முடைய தேகம் அங்கே இருந்தால் அந்த தேசத்திலே இறைவன் நம்மை பார்த்து அருள்கிறான், அவன் பார்வைப்படுகிறது. அதனாலே முக்தி. அதனால தான் அங்கே விசாலாட்சியாக இருக்கா அம்பாள். எங்கே அறியப்படாத ஒரு பிரேதம் இருந்தாலும் சவம் இருந்தாலும் அதை சிவமாக்கி தருகிறாள். சிவத்துக்கு சவத்துக்கு ஒரே வித்தியாசம்தான், ஒரு கொம்பு தான் வித்தியாசம். இந்த கொம்பு இருந்தால் சிவம், அதை எடுத்துட்டாங்கன்னா ஒத்த கொம்பை சிவமாயிடும். அதனால தான் 3 கோல் தாய் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்திலே ஏலவார் கொள்ளை அம்மையை பாடி 3 கோல் பெற்றார். ஏன்னா நம்முடைய தேகம் சவமாக முன்பு சிவமாக வேண்டும். அதற்கு இறைவனுடைய திருப்பாதங்களே 3 கோல் என்று சிவத்தலங்களை சென்று தரிசித்து விட வேண்டும். தேடி சென்று திருவடியத்துவின் நாடி வந்து அவர் நந்தம்மை அருள் புரிவார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்கிறார் தேவாரம். தேடி சென்று சிவாலயங்களை தரிசிக்க வேண்டும். நாம் ஒரு 10 அடி எடுத்து வச்சோம்னா திருவண்ணாமலை கரோகரா என்று சைவ சமய பக்தர்கள் சபையில் உட்கார்ந்து சொன்னால் கூட இறைவன் அங்கே இங்கே வந்துடுவானாம். இங்கே அடியாருடன் என்று தேடி அங்கே அருள் கொடுக்க எழுந்தருள் பன்மை பதம் என்கிறார் திருவடி புகழ்ச்சியிலே. 5 வயதிலே கந்தகோட்டத்திலே தரிசனம் பெற்ற முத்துக்குமாரன் தரிசனம் பெற்ற திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் அருட்பிரகாச வள்ளலார். அப்போ மூர்த்தி விசேஷம் உடையது தென்மதுரையான திரு ஆலவாய் மதுரையம்பதி. 2வது தீர்த்த விசேஷம். அங்கே அற்புதமான தாமிர பரணி முதல் வைகை நதி குறித்து ஓடக்கூடிய நதி தீர்த்தத்தை உடையது அந்த தென்மதுரை மதுராபுரி. 3வது அற்புதமான தல விசேஷம். 64 திருவிளையாடல்களை ஆடல் வல்லார் புரிந்திருக்கிறார். அதை பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்.
அப்போ கீர்த்தி எங்கே இருக்கிறதுனா மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். சிவமூர்த்தி பிரம்மாண்டமா அவரை பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழவரத்தில் பார்க்கலாம், தஞ்சை பிரகதீஸ்வரத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் போனா ரொம்ப பெரிய மூர்த்தியா இருப்பார். அவருக்கு என்ன கீர்த்தி உண்டோ அதே கீர்த்தி சிறு உருவத்திலே இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் கரம் போகாது என்று இறைவன் அந்த மீனாட்சி அம்மையினுடைய வடிவடையிலே சொக்கி போனானாம். அதனால் சொக்கநாதன் என்று திருநாமம் பெற்ற தென்மதுரை. அந்த இடத்திலே 64 விளையாடல்களை செய்தபடி. அதனால மூர்த்தியும் பெரிது கீர்த்தியும் பெரிது என்றால் ஆலவாய் அண்ணல் அருள் புரிகின்ற மதுராபுரி என்னும் தென்மதுரை சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்பியை உரைகின்ற திருக்கோவில். இந்த மூர்த்தி விசேஷம் எப்பேற்பட்டது என்றால் 64 திருவிளையாடல்களை தான் புரிவதற்காக இந்த தமிழகத்திற்கு இறங்கி வந்தானே கையிலை விட்டு. அப்படி வந்தவன் 63 அடியார்களிலே பலரை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதிலே ஒருவருக்கு இந்த கீர்த்தியுடைய மூர்த்தியின் பெயராலேயே அவர் அழைக்கும்படியான கீர்த்தியை கொடுத்தார். நமக்கெல்லாம் பேருக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அதாவது விசாலாட்சின்னு பேர் இருக்கும். ஆனால் அந்த அம்மா கண்பார்வே அப்படியே குறுகி பார்ப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு பார்க்க முடியாது, குறுகி குறுகி பார்ப்பாங்க. ஆனால் விசாலாட்சின்னு கண்ணு சின்னதாக இருக்கும், விசாலாட்சின்னு பேர் இருக்கும். மாதிரி கோட்டீஸ்வரன் பேர் இருக்கும். மாதவர்கள் 10 ரூபா கைமாத்து இருக்குமான்னு கையெழுந்திருப்பார். அப்போ பேருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இறைவன் அருளாளர்கள் அப்படின்னா அவர்கள் பேரே அவர்களுக்கு நிலைப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஆற்றிய திருத்தொண்டால் வருகிற பெயரே அவருக்கு பெயராக ஆகிவிடுகிறது. அப்படிதானே சொக்கநாத பெருமான் இறைவேடத்திலே சொக்கி போனதுனாலே அவரை சொக்கன் என்று அழைக்கிறோம். வேறுபட்ட அவருடைய அந்த மூர்த்தியிலே கீர்த்தியுடைய சிவமூர்த்தியிலே அந்த கீர்த்தியை வியந்து திருப்பணி செய்ய வந்த மூர்த்திதான் 63 அடியார்களிலே ஒருவரான மூர்த்தி நாயனார் என்கிற நாயனார். இவரை பற்றி பெருமையாக சொல்லணும்னு அற்புதமாக திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குறிப்பிட்டு பாடும் பொழுது உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று புகழ்ந்து பாடுகிறார். ஒரு வரியிலே அவருக்கு 3 உலகை ஆளக்கூடிய பெருமையை இறைவன் கொடுத்த சிவமூர்த்தியாகவே அவர் ஆன தன்மையை குறிப்பிடுகிறார். சித்தர்கள் சொல்வார்கள், சிந்திக்க சிந்திக்க சிவமே ஆவாய். சிவம் வேறு நாம் வேறு கிடையாது. நாமே சிவமாக முடியும். ஆனால் நான் என்கிற அகந்தை அழிந்து விட்டால் நாம் சிவமாகி விட முடியும். அதற்கு என்ன பண்ணணும்னா சிந்தை மகிழ சிவபுராணம் நன்மை முந்தை நினை முழுதும் ஓய உரைப்பன் யான். எத்தனை பிறவிகளிலே கர்ம பலத்தினாலே பழிபாவங்களை முட்டை கட்டி வந்தோமோ அதையெல்லாம் இறக்கிவிட்டால் இந்த தேகம் சித்தியாகிவிடும், சிவமாகிவிடும், பரகாய பிரவேசமாக பறந்து சிவலோகத்தை அடைந்து விடலாம். நம்மளை அழுத்துவதே எதுனா பாசமான் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனே. பாச வினைகள் விலங்குகள் அதுதான் நம்ம பிடிச்சி இழுக்கிறது மேலே போடாமே. ஆனால் இதை அறுத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் பறந்து சிவலோகம் இந்த தேக யோகம் செய்து சிவலோகம் பெயரை அடைய முடியும் என்பதற்கு லட்சணமாக 10 இலக்கணங்களை திங்களூர் திருப்பதிகத்திலே அப்பர் பெருமான் பாடி எழுதியிருக்கிறார். ஒன்றுபலாம் என்கிற பதிகம் பாடுகிறார். அப்பூதி மகனுடைய மகனை பாம்பு தீண்டி இறக்க அவனை எழுப்பி தருவதற்காக பாடிய பதிகம். அதனாலே மாண்ட பிள்ளை உயிர் பெற்று எழுந்தான் சந்திர பரிகார தலமான திங்களூர் என்கிற பதிகம். அங்கே 10 விதமான லட்சணங்களை ஒரு சிவனடியாருக்கு அவர் பட்டியலிட்டு சொன்னார். இவர் சுருக்கி சொன்னார் 10 வேண்டாங்க, அதில் ஒரு 3 இலக்கணங்கள் நம்ம இடத்துல இருந்தால் கூட
நாமே சிவமூர்த்தியாக மாற முடியும் என்று வாழ்ந்தவரையுடைய சரித்திரத்தை சொல்வதற்காக திருத்தொண்ட தொகையில மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு அடியேன் என்று பாடுகிறார். மும்மை அப்படின்னு சொன்னால் 3 விதமான இலக்கணங்களை அவர் சொல்லுகிறார். அதில் 3 விதமான இலக்கணங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த திருநீர் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செல்லுவர் வாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று அந்த திருநீற்றை பதிகத்தை ஓதி அந்த திருநீற்றை அண்ணாந்து நம்முடைய வெற்றியிலே தரித்து கொண்டால் அவர்கள் சிவனாகவே மாறுகிறார்கள். முண்டகோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல ஒரு வாக்கியம் வருது, யார் ஒருத்தர் குடித்து விட்டு உண்பதற்கு முன்பாக திருநீரை தின்று பிச்சை எடுத்த உணவை உணவுக்கே வழியின்றி பிச்சை எடுத்து உண்டானாலும் கூட உண்பானாகிலும் கூட அவன் உண்ணக்கூடிய உணவுக்கு 2 பேர் போட்டி போட்டுட்டு கூட வந்து உட்காருவானா. எதுக்குன்னா அவன் இட்ட திருநீருக்காக அவன் கை உணவை வாங்கி உண்ண 2 பேர் வருவானா. ஒன்றும் இறைவனாகிய சோமசுந்தர பெருமான், மற்றொருக்கு இறைவியாகி மீனாட்சி அம்மை. இதை உபனிஷத்து சொல்றது. திருநீர் இட்டு அமர்ந்தால் அவருடைய கை உணவை வாங்கி உண்ண, கை கலந்து உண்ண இறைவனும் இறைவியும் வந்து உடனமருவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த திருநீற்றுக்கு எவ்வளவு மகத்துவம் பாருங்க. திருநீர் ஒளி எங்கே இருக்கோ அங்கே அருட்பெரும் ஜோதி ஒளியும் தனிப்பெரும் கருணையும் அங்கே நிறைந்து இருக்கும் என்கிறார் வள்ளல். அதுதான் திருநீர். 2வது ருத்ராட்சம். சிவபெருமானுடைய திருக்கண்களே ருத்ராட்சமானது. இந்த ருத்ராட்சத்தில் 13 வகையான ருத்ராட்சங்கள் பலன் மிகுந்த ருத்ராட்சங்களாக சொல்லப்படுகிறது. அதில் ஏதேனும் ஒரு முகமுடைய ருத்ராட்சத்தை நம்முடைய திரு மார்பிலே அணிந்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சம் 12 இடங்களில் அணிய வேண்டும் என்று சிவ ஆகமங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. அதிலே கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள். ருத்ராட்சம் அணிவார்கள் ருத்ரனின் அம்சம். சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் சிவனின் வம்சம் என்று சொல்வதுண்டு. அப்படி அவர்கள் ருத்ராட்சம் யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ருத்ரனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள், அவருடைய புறத்திலிருந்து தோன்றியவர்கள் அப்படின்னா அவர்களாம் சிவகோத்திரத்தார் என்றழைக்கப்படக்கூடிய பெருமை உடையவர்கள். இப்போ அவர்களே சிவமாக வழிபடத்தக்கவர்கள் அப்படின்னு. இப்போ 2வது இந்த ருத்ராட்சம். 3வது பஞ்சாட்சரம். திருநீர்னா அது இருக்கணும் விபூதி. அந்த திருநீரை எடுத்து நான் நெற்றியில் தரிக்கணும். ருத்ராட்சம்னா அது இருக்கணும், அதை எடுத்து கழுத்தில் தரிக்கணும். நம்ம ஒரு காட்டில் போகிறோம், எல்லாத்தையும் கதவு கொண்டு விட்டா சில பேர் வந்து ருத்ராட்சம் தங்கப்பூன் போட்டு போட்டுருவான். நான் பணக்காரன் போட்டால் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கைட்டு போடுவான். போயிட்டாங்கன்னா பேக்கோடு அச்சு போடுறான். உட்காந்துருக்கும் போது திருநீர் கையில் இல்லை, கழுத்தில் ருத்ராட்சம் இல்லை. அப்போ சிவமாக முடியுமா? எதுவுமே இல்லை, தேகம்தான் இருக்குது. கட்டின துணியை கூட அவிழ்த்துன்னு போகக்கூடியவன் இருக்கானே தூங்குற நேரத்தில். அப்போ சிவமாக முடியுமானா முடியுன்றார். எப்படின்னா திருநீரும் இல்லை ருத்ராட்சம் இல்லைன்னா நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவைப்பொழுதும் என்னெஞ்சில் நீகாந்தால் தாழ்வாழ்க என்று நமச்சிவாயமே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் என்று நமச்சிவாயத்தை நான் அறிந்து ஏற்றுவனே என்று அருளாளர்களாக பாடியிருக்காங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சக நெந்து நினைவின் நாடும் வஞ்சக மற்ற அடி வாழ்த்த வந்த குற்று அஞ்ச உதைத்தன அஞ்சல் சொன்னீர். துஞ்சலும் துஞ்சல் இல்லா, துஞ்சல்னா தூங்கல். சிலவே பகல்லையே மாதிரி சொற்பொழிவுகள், அதுபோல் திருமுறை பாடல்கள்லாம் நேரத்தோடு இசைக்கும் போது
நல்லா ஏசியை போட்டு விட்டு நல்ல காற்று தென்றல் காற்று வந்ததுன்னா அப்படியே தள்ளும். அப்படியே இது பிரசாதம் வேற கொடுப்பாங்க சில இடத்துல. அண்ணா நெய் பொங்கலை சாட்டாச்சுன்னா அப்படியே தலை சாஞ்சு தாளாட்டா இருக்கும், அது தூக்கிடுவான். ஆனாலும் சொல்கிறார், அவன் தூங்குற இடம் ஒரு சிவாலயமாக ஒரு சைவ சமய பக்த சபை போல ஒரு பக்தருடைய அருளால் சபையில் உட்கார்ந்து கண்மூடி நான் தூங்கிட்டா கூட அப்பவும் அஞ்செழுத்து உள்ளே ஒழிக்குமாம், ஹிருதயத்திலேருந்து ஒழிச்சுட்டே இருக்கும். ஏன்னா இவன் தூக்கிடுவான், ஆனால் நம்முடைய ஹிருதயம் தூங்குறதில்லை. இங்கே சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய பெருமைகளும் அந்த அருளாளர்கள் அவருடைய பாடல் ஒளிகளும் நந்தியே வாசித்த மத்தர ஒளி போன்ற நாத ஒளியும் அவன் இதயத்திலே புகுந்து தேனூறி தித்திக்கின்ற நாடி நரம்புகள் எல்லாம் தேனிலே நனைத்து விடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த அஞ்செழுத்து துஞ்சல் இல்லாத பொழுதிலும் தூங்கினாலும் தூங்காத போதிலும் நெஞ்சக நைந்து நெஞ்சு உருகும்படியாக நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துள்ள பஞ்ச கரானை பதம் பணிவான் என்று கஞ்சல் தியல்சேர் சண்முகனுக்கு செஞ்சொல் கவிமாலை புனைந்திடவே பஞ்சக்கர ஆணை படம் பணிந்திடுவான் அப்படின்னு கந்தர் அனுமதியில அருணகிரிநாதர் பாடுறார். இது என்னுடைய நெஞ்சம் இருக்கே, அது கனக்கல் தான், சாதாரண கல் கூட இல்லை, தூக்கவே முடியாத கனமிகுத்த பாறையா இருக்கிற கல். அது ஏன் நெகிழுமானா, கல்லேனும் ஒரு கால் நெகிழும் கல்லான என் மனம் நெகிழவில்லையே இந்த அருளாக பாடுதான். கல்லு கூட ஒரு நாள் உருகிடும், ஆனா என் மனம் கல்லு உருகாத கல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நெஞ்சம் கல்லாக இருந்தாலும் கசிந்து உருகும்படியான தன்மையை இறைவன் எங்க தரான அருளாளர்கள் மத்தியில் இருப்பது. அப்ப 3 விஷயங்களை நமக்கு சொன்னாங்க. ஒன்று திருநீர், 2வது ருத்ராட்சம், 3வது நமச்சிவாய மந்திரம். நான் மறக்கிலும் சொல்லுமென்னா நமச்சிவாய மந்திர வேண்டாம். சொத்துணை வேதிகள் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கத்துணை ஊட்டினோர் கடலில் பாய்ச்சினோ நத்துணையாவது நம சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது அக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பகலும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதொழு மாகதோ உப்பினை திருந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நம சிவாய பத்தோ என்ன வல்லார் தமக்கு கிடுக்கன் இல்லை. யார் ஒருத்தர் நமச்சிவாயான்னு சொல்லிட்டாரோ அது சொல்றவாருடைய அந்த ஓசையை காது கொடுத்து கேட்டாலோ இடுக்கன் இல்லையேனா. மற்றவெல்லாம் கேட்டா கடுக்கனே கடி விடுவான், கடுக்கன் இல்லையேதான் சொல்லுவோம். ஆனால் நமச்சிவாயத்தை கேட்டா இடுக்கன் இல்லையே, துன்பங்கள் இல்லை, துன்பமே இல்லாத வாழ்க்கையை இறைவன் அருளுகிறார். இப்போ நமக்கு 3 இலக்கணங்கள் என்னைக்கும் நம்ம இடத்துல இருந்தால் நாமே சிவமாகின்ற பெயரை பெறுவோம். நம்ம பார்க்கிறவெல்லாம் இவர் சிவனடியார் என்று கைகூப்பி தொடக்கூடிய நிலையை நாம் அடைகிறோம். திருமா திருப்பன் போலோ ஈசன் பல்கன என்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தஞ்சேவடிக்கு சிறுமான் ஏந்தி தஞ்சேவடிக்கு என்று திருமான் திருப்பன் போலோ திருமான் இருக்கிறார். யாருதான் சிறுமான் ஏந்தி மாணிக்கரத்திலே ஏந்திய சிவபெருமானுடைய திருநாமத்தை வாய்விட்டு சொல்கிறவர்கள்
நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்பவர்களை அடியார் பெருமக்களெல்லாம் கைகூப்பி தொழும்படியாக சிவனுடைய திருவடியிலே வாழ்ந்து போவார்கள் என்று சொல்கிறார். அப்படி ஒரு பெருமையை பெற்றவர் மூர்த்தி நாயனார். இவருக்கு பெரிய பெருமை என்னன்னா 63 அடியார்கள்ல பலருளாக பல திருப்பணி பண்ணிருக்கார். அதுதான் அப்புறம் பண்ண பத்தனாய் பாடமாட்டே பரமனே பரமயோகி யுக்தினால் பக்தியே என்னை நீதி கழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவுனாடல் காண்பார் அடியவே வந்தவாரே. அப்புறம் பாட நாவுக்கரசனாயினார், நான் பக்தனாய் பாட மாட்டேன், எப்படி பக்தி பண்ண முடியும்? எல்லா விதமாக எல்லாரும் பக்தி பண்ணுவார். அவ பண்ணாத ஒரு புதுவித பக்தியை சிவபக்தியாய் நான் பண்ணணும்னா எனக்கு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன் ஆடலை பார்க்க தலங்களிடோறும் தரிசனம் செய்து கொண்டே இருப்பேன். சிவதரிசனம் பண்றது ஒன்னே என்னுடைய பக்தியா எடுத்துக்கோன்றார். அப்படி நாவுக்கரச நாயனார் பாடக்கூடிய பக்தி பல திருப்பணிகளை அருளாளர்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே இவர் திருப்பணியை மெச்சுவதற்காக அந்த பெரிய புராணத்துல திருத்தொண்டர் புராணத்துல இந்த மூர்த்தி நாயனாருக்கு 4வது சருக்கம் பெயராலேயே ஆரம்பிக்கிறார் சேக்கிழார் பெருமான். உண்மையால் உலகாண்ட சருக்கம் அப்படின்னு ஒரு சருக்கத்துக்கு தலைப்பு வைப்பாங்க. சாப்டர், அத்தியாயம் இருக்காமணி சருக்கம். அதுல திருத்தொண்ட தொகையில சேக்கிழார் பெருமான் இவருடைய கதையை விடக்கூடாதுன்னு 4வது சருக்கம் இவர் பெயராலே ஆரம்பிக்கிறார். உண்மையால் உலகாண்ட சருக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதைத்தான் சேக்கிழார் பெருமான் எதை வச்சு இதை தலைப்பு கொடுத்தாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருத்தொண்ட தொகை ஆதாரம். அவர் தான் முதல்ல பாடினார். அதை வச்சு சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணம் பாடினார். அதில் உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்க வழியேன்னு சுந்தரர் பாடி வைத்ததுனாலே உண்மையால் உலகாண்ட சருக்கம்னு பேர் வச்சார். அப்போ என்னன்னா இந்த சருக்கத்தில் பல அடியாருடைய பெருமைகள் பேசப்படுது. ஆனால் சருக்கத்திலே முன்னாலே இவருடைய திருப்பணியை மெச்சு வண்ணமாக அந்த சருக்கத்துக்கு உண்மையால் உலகாண்ட சருக்கம் பேர் வச்சுக்காருன்னா இவருக்கு எவ்வளோ கீர்த்தி, மூர்த்தி உடைய கீர்த்தி உடைய சிவமூர்த்தியை வணங்கினதுனால மூர்த்தி நாயனாருக்கு அமைந்தது. அதனால இவர் பிறந்ததே எந்த இடத்துல பிறந்தார்னா கீர்த்தி மிக்க மதுராபுரியில பிறந்தார். சீர்மண்ணு செல்வ குடிமல்கு சிறப்பின் ஒம்பும் காருமண்ணு செம்மி கதிர் மாமணி மாட வைப்பு நாறுமண்ணு சிந்தை பல நட்புரை மாந்தது ஒற்றும் பார்மண்ணு தொன்மை புகழ் கொண்டது பாண்டி நாடு. பாண்டிய நாடு என்கிற பழம்பதி சேட சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் மிக சிதம்பரத்தில் ஆளுக்கு திருக்கோவில் திருப்பணி பண்ணியிருக்கார். சிதம்பரம் தில்லை சிதம்பரம் என்ற சிதம்பரம் சிவாலயங்களே முதன்மை தலம். அந்த தலத்துக்கு எல்லா மன்னர்களும் ஆலய கோபுர பணி செய்யணும்னு சண்டை போட்டுக்காமே ஆளுக்கு ஒரு திசையில் கோபுரம் கட்டினான். சேர சோழ பாண்டிய பல்லவன் என்கிற 4 திருக்கோபுர திருப்பணியை கொண்டது தில்லை சிதம்பரம். அது மாதிரி பாண்டியனுடைய கோபுர திருப்பணி கொண்டது பாண்டிய நாட்டினுடைய பழமைமிக்க பாண்டிய நாட்டினுடைய மீனாட்சி அம்பிகை உடனுரை சொக்கநாத பெருமானுடைய திருக்கோவில். அங்கே செல்வமும் நிறைந்திருக்கிறது, புகழும் நிறைந்திருக்கிறது. செல்வம் எதனால் நிறைந்திருக்கிறதுனா செல்வத்துக்கே அதிபதியான சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்பிகையும் இருப்பதனால செல்வம் நிறைந்திருக்கிறது. 2வது புகழ் எதனால் நிறைந்திருக்கிறதுனா சிவனே 64 திருவிளையாடலை நிகழ்த்திய பதி என்பதனாலே புகழ் நிறைந்து இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இடத்துல மதுரையில் நமக்கெல்லாம் வைகை தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி தாமிரபரணி, இப்போ திருநெல்வேலியிலிருந்து பாயக்கூடிய தாமிரபரணி வைகையாக அங்கே சேர்ந்து உருப்பெறுகிறது. ஆனால் இப்போ எல்லாம் அங்கங்கே ஆயிடுச்சு. ஆனால் மதுரையில் அங்கே பார்த்தீங்கன்னா
குண்டோதரனுக்கு மீனாட்சி அம்பிகை திருக்கல்யாணத்துல இவன் மலமலையால் அன்னம் சமைத்து அந்த மலையத்துள்ள பாண்டியன் காஞ்சன மாலையோடு கவலைப்பட்டான். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரான்னு மலமலையான அன்னப்படையில குயில் குயிலா சமைச்சேன். ஆனால் சுவாமி தனித்து வந்திருக்கானே, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆளுற்றார் அடையலா தான் தனியன்கானே நீ என்பார் மணிவாஜகர். தனித்து வந்திருக்காரே, இப்ப இவ்வளவு சாப்பாடு மீனாகுமா அப்படின்னார். அவர் சொன்னார், அன்னம்பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூஜை என் அன்பு ஆலிக்குமாறு நான் கண்டு இம்முறை இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்று சிதம்பரத்தில் பாடுகிறார்கள் அருளாளர்கள். இப்போ யார் ஒருத்தர் சிவனுக்கு அன்னம் பாலிக்கிறார்களோ, அந்த அமுது செய்த அன்னத்தை சிவனடியார்களுக்கு பாலிக்கிறார்களோ, ஒரு பிரசாதம் இங்கே சைவ சமய பக்தர்கள் சபையில் தான் நான் பார்க்குற முகச்சி சொல்ல, நிகழ்ச்சி நடந்தாலும் நடக்காட்டாலும் நிகழ்ச்சியும் இருக்குன்னா நீங்கள் பிரசாதம் கண்டிப்பாக உண்டு, நம்பிக்கையாக போகலாம். அதுவும் கையளவு தான் சில இடத்துல கிடைக்கும், இங்கே வயிறளவு கிடைக்கும். ஒரு பிரசாதம் வேணால் குடும்பமே அமர்ந்து உண்ணலாம். அந்த மாதிரி அன்ன விசாரம் இல்லாதபடிக்கு அன்னம் பாலிக்கும் ஒரு அருட்சபைனா சைவ சமய பக்தஜன சபை தான். இது அன்னைக்கு பாடி வச்சிருக்கா, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் வேடுவி கூறி. இந்த அன்னத்தை யார் ஒருத்தர் அடியார்களுக்கு வழங்குகிறார்களோ அவர்கள் வீட்டில் அன்னத்துக்கு குறைவே இருக்காதான். இது வழங்குறவங்க மட்டும் இல்லை, அந்த அன்னத்தை வாங்கி உண்பவர்களுக்கு அவர் வீட்டில் அன்னத்துக்கு குறைவே இல்லை. இனி ஒருத்தர் வாங்கி உண்ணாதபடிக்கு அவர் அன்னம் மிகுத்தவராக இருப்பார். கந்தவங்காரம் பாண்டார் 5 வயசுல இங்கே கந்தக்கோட்டத்தில் வள்ளலா பெருமான். அவர் திருவோங்கு செல்வம் செயலோங்கி அன்பர் திரளோங்கு செல்வம் போங்க அப்படின்னு தெய்வமணி மாலையை முதல் பாடலே எழுதுகிறார். புகழ் ஓங்கு திருவோங்கு, அதுக்கப்புறம் செயல் ஓங்கு, அவருடைய காரியங்கள் எல்லாம் பல்கி பெருகும், செல்வம் ஓங்கக்கூடிய பதி கந்தக்கோட்டம் என்று வள்ளலார் பாடி தருகிறார். அப்படி இந்த இடம் இருக்கே பாம்பன் சுவாமிகளே வந்த பதி, பல அருளாளர்கள் வாதம் பதித்த பதி நம்முடைய சைவ சமய பக்தஜன சபை. இங்கே அன்னம் பாலித்தவருக்கு ஒருபோதும் வீட்டிலே அன்னப்பஞ்சம் வந்ததில்லை, செல்வம் நிறைந்திருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். அது மாதிரி நிறைந்த இடந்தாச்சுன்னா மதுராபுரியினர், மதுரையில செல்வ மகாலட்சுமி நிறைந்திருக்காளாம். சால்பாய உண்மை தமிழ் தங்கி அங்கன் நூல் பாயிலத்தும் உள்ள நோன்றவை நேரி பாய பால்பாய் முறை தோய் மது பங்கயம் பாய் என்றும் செல்பாய் தரத்தும் உள்ள செக்குள் மிக்கேறு சட்டம் என்று 972வது பாடல்ல திருத்தொண்ட புராணத்தை சேர்க்கிறார் பெருமான் பாடுறார். எங்க பார்த்தாலும் தீர்த்தங்கள் நிறைந்திருக்கான். ஏன்னா இன்னைக்கு மதுரையில என்ன ஒரு படத்தில் பாடுவார், இதுக்கே வைகைன்னு பேர் வந்து தீயன் மதுரைன்னு கேட்பாங்க. அவன் மனைவியார் தான். அவர் சொல்லுவார், கை வச்சா கை நனைகிற அளவு தான் தீர்த்தம் அங்கே இருக்கும், அதனால தான் அதுக்கு வைகைன்னு பேர் அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடியாருடைய பாதங்களை வருடி செல்கிறது வைகை நதி. தாமிரபரணியோடு செல்வத்தை பொழித்து கொண்டு வைகையாக மாறுகிறாள். ஆனால் அதே சமயம் வெள்ளம் புரண்டு அடியாரை மூழ்கடிக்கக்கூடாது என்று காலளவிலே பாய்கிறாளாம். கால் தொட்டு பாய்கிறது வைகை என்று கை என்று அதற்கு பேர் உள்ளது என்று சொல்வார்கள். ஆனால் குண்டோதரனுக்கு இந்த காஞ்சனமாவை உழவு சமைச்சிட்டோமே, இதெல்லாம் விரயமாகுமோன்னு நினைச்ச பொழுது சிவனிருக்க குறைவில்லை, கொடுக்க சிவனுண்டு குறைவில்லை, கொடுப்பதும் தடுப்பதும் சிவன் தான். அதனால் அவர் என்ன பண்ண, நீ சாப்பாடு காதியாகியன்னு பயப்படுற, நான் ஒருத்தனே வர சொல்கிறேன், அவனை சோறு போட்டு மீதி இருந்தால் சொல்லி ஒவ்வொருத்தனா வர சொல்கிறேன்னா. உடனே குண்டோதரை வர வச்சார். அவர் வயிற்றில் வடவை தீயை உண்டாக்கினார் சுவாமி. ஏன்னா அவர் தீவண்ணன் இல்லையா, அந்த செந்தழல் வண்ணன் இல்லையா, அவர் தீயாடிய மேனியனே திருவாகிய மலையாக இருக்கிற திரு அண்ணாமலை. அப்படிப்பட்ட அந்த செந்தழல் மேனியன் வடவை தீயை குண்டோதரனுக்கு ஏற்படுத்தின உடனே அவன் கோர பசியினால மதுரையில் இருக்கிற எல்லாத்தையும் சாட்டு முடிச்சா. அன்னப்படையில் வழிச்சு முழுங்கினான். சில பேர் சாட்டான்னா
இந்த வாழைப்பழ தோலை கூட விட்டு வைக்க மாட்டான். என்ன போல அச்சடிகள் சொல்கிறேன், இந்த மாதிரி அருளாக சொல்கிறேன். யாரும் பார்க்குறேன்னா அதில் வைட்டமின் சி இருக்குன்னு அப்படியே சுற்றி வெத்தமாக போட்டுக்காம அதையும் சாப்பிடுவான். அதை கூட ஒரு மாட்டுக்கு போட்டால் புண்ணியம் வந்துடுமே. அவன் பண்ண பாவம் அதை செய்யக்கூடாது. வாழைப்பழ தோலை கூட முழுகி வைப்பான். கிடைத்தது என்றால் எல்லாத்தையும் தின்மாத்திரவே. அப்போ மாடென்ப மக்கள் என்ப அப்படின்னு திருவள்ளுவர் பாடுறார். அப்படிப்பட்ட அந்த பண்டத்தை மொத்தத்தையும் தின்னு தீர்த்துட்டான். அப்புறம் சாப்பிட்டு விக்கல் ஏற்பட்டது, தண்ணி தாகடிச்சு வைகையே தின்னு தீர்த்துட்டான். குடித்து முடித்தான். தாகம் பசி அடங்கலே, தாகம் எடுக்கிறது தீர்த்தம்னா உடனே சுவாமி தன்னுடைய சடையிலே வைத்திருக்கக்கூடிய கங்கை கறந்தால் சடை கண்பதாகில் அவர்கள் மீது நாமனங்கும் கடவுளாரே என்று முதலமைச்சி சுவாமி வேளாண்மை பாருங்கள். கங்கையை மறைச்சு வச்சிருந்தார். அந்த நங்கையை இறக்கி விட்டார். அம்மா நீ மதுரை முழுக்க ஓடி நீர்க்குழி அன்னக்குழியாக அவனுடைய நீர்க்குமிழியிருந்த வாழ்க்கையுடைய உன்னோதனுடைய பசியை தீர்க்க வேண்டும். கங்கை போய் நினைத்தவுடனே தான் அவன் பசியானது. அந்த வடவை தீயை அணைத்தாள் கங்கை. ஏன்னா கங்கை அணைத்தால் தீ வண்ணனே அதையே அணைந்து போவாள். அணைந்த மேனியனதா சிவனணைந்த நாயகி கங்கா மாதா. அதனால அவள் அணைத்தாள், தீ அணைந்தது, மதுரை உயிர்ந்ததுதான். அதனுடைய சான்றாக மிகவும் வடுமாறாமல் மதுரையில எல்லா இடமும் கங்கை தீர்த்தங்கள் நிறைந்திருக்கிறது. அங்கே மீன்கள் பாய்கிறது என்று திருத்தொண்டர் புராணத்தில் பாடுறார்கள். சால்பாய் உண்மை தமிழ் தங்கி அண்ணன் 3 பழமையான மதுரை நூல்பாயிடத்தில் உள்ள போற்றவை மோதிப்பாய் பால்பாய் மருதோய் மதுபங்கயம் பாயெங்கும் செயல்பாய் தடத்துள் உள்ள செய்யுள் மிக்கே சங்கரன் 974 பாட்டில் பாடுறார். தமிழ் வளர்த்த சங்கம், தமிழ் வளர்த்த பதி மதுரை. இறைவனும் சங்கப்படையில் அமர்ந்து தமிழ் வளர்த்தார். அவர் பிற்பாடு அவருடைய கடல் நெற்றி கண்ணுடலிலே தோன்றிய சண்முக பெருமானும் பாண்டிய மன்னனாக இருந்து சங்க தமிழ் வளர்த்தார். அவர்களுக்கு உபதேசம் பெற்ற அகத்தியர், நக்கீரர் உள்ளிட்ட அந்த அமைச்சர் பெருமக்களும் நூல் புலவர்களும் செந்நூல் புலவர்களும் சங்க புலவர்களாக தமிழ் பலகையிலிருந்து தமிழ் வளர்த்தபதி சங்க தமிழ் பதியான மதுரை பதி. அம்பர் பதிவாழ் வணிக புலத்தான் என்று உண்மை செப்பத் தகுதியை கொண்டு செய்தவன் செய்ய வந்தார். எப்பட்டினையும் அறுத்து ஏறுகை தேறுவார்கள் மெய் பட்டணப் பற்றி விடாத வெறுப்பின் மிக்கார் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அந்த பதியில வணிக குலத்திலே வந்து தோன்றினார் மூர்த்தி நாயனார். வணிகர் குலத்திற்கே அவர்கள் தன வணிகம், பொன் வணிகம், தானிய வணிகம் என்று சகலவிதமான உழவு நாளே கிடைக்கக்கூடிய வேளாண் குடிமக்களை போற்றி அந்த பொருள்களை எல்லாம் அறத்தோடு பலருக்கும் லாப நோக்கில்லாமல் நல்ல அருள் நோக்கோடு வணிகம் செய்தவர்கள். அதனால் அவர்கள் வாணிபர்கள் அப்படின்னு. வாணினா சரஸ்வதி பேர், வாணிபம்னா சரஸ்வதி கடாட்சம் உடையவர்கள் அப்படின்னு பேர். அப்போ அந்த வாணியர் என்பதெல்லாம் மனைவி வன்னியர் அப்படின்னு மாதிரி அவர்கள் வாணிபம் செய்யக்கூடியவர்கள், வணிகர்களாக அருள் வாய்ந்தவர்களாக அந்த சிவத்தொண்டிலை வலுவாறு பின்பற்றுபவர்களாக இருந்தார்கள். அந்த மூத்தோர் செய்த அந்த வாணிபத்தினாலே, சிவத்தொண்டினாலே அந்த வணிகபுரத்திலே கீர்த்தி உடைய சிவமூர்த்தி இடத்திலே அளவிலா பக்தி செய்வதற்காக மூர்த்தி நாயனார் வந்து தோன்றினார் என்று செப்பிரா பெருமான் திருத்தொண்டபுராணத்தில் பாடுறார். நாரும் பெருங்காதல் நயப்புறும் வெட்கையாலே கேளும் துணையும் முதற் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமா நடித்தாமரை அல்லதில்லார் மூணும் பெருக அன்பென்னும் மூர்த்தியார் தான். சிவன் யாருன்னா அன்பெனும் மூர்த்தி. 10ஆம் திருமுறை திருமூலாயனார் சொல்றார், அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அடியவர் போல அறிவில்லாதவன்னா அன்பு வேறுங்க, சிவம் வேறுங்க, 2 எப்படிங்க ஒன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களை போன்ற அருளாளர் என்ன சொல்வானா, அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அது எல்லா கண்ணுக்கும் தெரியாது, அன்பிலே தான் சிவம் இருக்கிறது.
அதை ஒருவேளை யாராவது சைவ சமய பக்தர் சபையில வந்து கேட்டு தெரிந்து இந்த மூன்றாவது கண்ணன் இந்த அகற்கண் முக்கண்ணனால் திறக்கப்பெற்றால் அவர்களெல்லாம் அவர் என்ன பண்ணுவானா, அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே, அன்பே சிவன் என்று அமர்ந்து விடுவார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின்னம் என்று திருப்பூர் சுண்ணம் என்கிற பதிகத்திலே திருவாதிரத்திலே மணிவாசகர் பாடுறார். ஒரு கண்ணப்பனுடைய அன்பை போல ஒரு அன்பு நான் செய்ய முடியுமா என்று இறைவனையே தன் தோழியிடத்திலே காதல் தூடு விடுத்த சுந்தரன் பாடுகிறார். அப்படின்னா ஒரு வேடுவன் 6 நாள்ல அன்பு செலுத்தி 63 அடியார்களை ஒருவராக சிவபக்தி பண்ணிருக்கான். பக்தினா என்னன்னு தெரியாது. பக்தி வலையில் படுவோர்கா என்கிறார் வள்ளல் பெருமான். அன்பெனும் பிடியினுள் அகப்படுமலையே அன்பெனும் பரம்பொருளே என்றார். அன்பு பிடித்தா இறைவன் அகப்பட்டு விடுவான். அவனை தேடி போக வேண்டாம். தேடி கண்டு கொள்ளே உள்ள தேடி கண்டு கொள்ளே உள்ள தேடி கண்டு கொள்ளே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடுனா தேவனை தேடி தேடுனா தேவனையும் உள்ள தேடி கண்டு கொள்ளே. நான் பாடுறார் திருவங்கமாலையில, என் உள்ளே தேடி கண்டு கொண்டு. வெளியே எங்கேயும் இல்லை இறைவன், உன் அகத்துக்குள்ளே இருக்கிறார். என்னாயிரம் தாண்டி யோகம் இருப்பினும் கண்ணார இறைவனை கண்டு அறிவார் ஒருவர் இல்லை. முன்னாடி உள்ளே ஒளிபெற நோக்கிடு கண்ணாடி போல கலந்திருப்பானே. வள்ளல் பெருமான் 7 கணத்தில் அண்ணா சபாபதி வெளியில தங்கியிருந்தார். அருட்பிரகாச வள்ளலார் அண்ணா இந்த குழந்தைய பார்த்தால் திருவொற்றியூர் போய் படுத்து தூங்கலாம் மயக்கம் போட்டு, அப்புறம் அம்மா எழுப்பி வடிவாம்பியே அண்ணியார் உருவத்தில் சோறு ஊட்டி அண்ணா பார்த்துக்கூடாதா நான் குழந்தைய பாவண்டி அதே ஒன்றிய திருவொற்றியூருக்குன்னு சொப்பனத்தில் சொல்ல மாடியில் ஒரு ரூம் வச்சு ரொம்ப வெளில போகக்கூடாதுன்னு 7 கணத்தில் அருட்பிரகாச வள்ளலார கட்டுப்படுத்திட்டார் அப்பா அண்ணா சபாபதி. அவரனா கவலையே படல. கண்ணாடியில் இங்கேயும் ஏறும்போதே பார்த்தா நிலை கண்ணாடி சைவ சாம்பத்த சபையில் திருநீர் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஆனால் அந்த திருநீர் எடுக்கிறோமோ இல்லையோ நம்ம தலை கலையாமல் இருக்கா, இல்லை வாங்கிக்கலாமா, இல்லை மூஞ்சி வந்து அழுக்காக இருக்கா குறைச்சிக்கலாமா, அப்படி அழகு பார்க்கறதுக்காக பார்ப்போம். நிலைக்கண்ணாடி என்பது நம் முகத்தை பிரதிபலிப்பதற்காக வச்சிருக்கிறதா நினைக்கிறோம். ஆனால் வள்ளலார் பார்த்தால் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாலும் அந்த திரு தோளும் கடம்பும் தாழ்கொண்ட வன்மை தனிகாதலமும் என் கண்ணுற்றதே என்று தனிகாதல திருக்காட்சி வள்ளி தேவசேனா சுப்பிரமணியனாக திருத்தணிகை முனிவர் அந்த திருத்தணிகைக்கு போக முடியலையே நினைச்சார். அந்த காட்சியை அந்த கண்ணாடியிலே காட்டினார். அப்போ 7 கணத்துல நாம் வாழக்கூடிய இந்த கரியில நாம இருக்கிற இந்த பதியில வாழ்ந்த வள்ளல் பெருமான் கண்ணாடியில திருத்தணிகையை பார்த்துருக்கான்னா அப்போ உட்கார்ந்த இடத்துல இறைவனை பார்க்க முடியுமா முடியாதான்? திருமூல இதைத்தான் 10ஆம் திருமுறையிலே திருமங்கமாலை இருக்கிறார். 8000 தாண்டி யோகம் இருப்பினும் கண்ணார இறைவனை கண்டறிவார்கள். 8000 வருஷம் யோகம் பண்ண சித்தர்கள்லாம் கூட சிவனை பார்த்ததே இல்லை நேரில். ஆனா முன்னாடி உள்ளே ஒளிபெற நோக்கினில் கண்ணாடி போல கலந்து இருப்பானே. கண்ணாடியிலே தெரியும். அருளாளர்கள் தேடி போனா இறைவன் தேடி வந்து அருளாளர்கள் அனுபவித்தார். அதுதானே திருவையாத்துல கைலாசத்துக்கு புறப்பட்ட அப்பர் பெருமானை நிறுத்தி அங்கேயே பாவியில் மூழ்கியது கைலைப்பதியை உனக்கு காட்டி தருகிறோம் என்று காட்டி கொடுத்தாரே. அவர் பார்த்து அதையே வியந்து பாடுகிறார். அப்பா இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு கைலாயத்தை கண்முன்னே காட்டி கொடுத்தார். மாதர் விளக்கண்ணீயானே மலையான் மக்களோடும் போதொடு நீ சுமந்தேத்தி பூவார் அவர்வின் பூவே ஞானும் சுவடு படாமல் திருவையாரடை நின்ற போது
திருப்பாதோ கண்டறியாதன எப்ப அவருடைய பாதத்தை பார்த்தேனோ யாராலும் பார்க்க முடியாத கைலாயத்தையே பார்த்தேன். கைலாயத்தான் காலச்சி காலத்தியான் என் கண்ணுளானே நக்கீரர் பாடலையா கைலை பாதி காலத்தி பாதி என்கிற அந்த அற்புதமான அந்த நூலிலே பாடி இருக்கிறார். அப்படி காதலோடு சிவமூர்த்தியை பக்தி செய்வதற்காக வேறு கீர்த்தி உடைய சிவமூர்த்தி உண்டோ என்னும்படியாக மதுரை ஆலவாய் சொக்க பெருமான் சொக்கநாத பெருமானை தொழுவதற்கே வணிககுலத்திலே பாண்டிய நாடு மதுரையம்பதியிலே வந்து தோன்றினார் மூர்த்தி நாயகன். அவருக்கு பெயரே மூர்த்தி நாயனார் ஏன் ஏற்பட்டதுனா சிவமூர்த்தியை தொழுவதற்காகவே பிறந்தார். அதனாலே மூர்த்தி நாயகன். மூர்த்தி தந்த கீர்த்தியாலே பிறந்ததுனாலே கீர்த்தியுடைய மூர்த்தியின் பெயரால் கீர்த்தியுடைய சிவமூர்த்தியின் பெயரால் மூர்த்தி நாயனார் என்று அழைக்கப்பட்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செய்து 63 அதிகாரிகளில் ஒருவராக மாறியிருக்காங்க. முருகநாயனார் எடுத்துனால் தினமும் பூ கட்டி போடுவார். அதாலேயே அவர் 63 நாயன்மார்கள் ஒத்துறாங்க. கும்பிலிய கடை நாயனார் தினமும் தூபம் போடுவார். கும்பிலிய தூபம் மனைவியின் தாலியை விட்டு சிவனுக்கு தூபம் போட்டுவிட்டார். வளர்ந்து பசியா இருக்குன்னு வித்துட்டு வாங்க கொடுத்தா அதை விட்டு சிவனுக்கு தூபம் போட்டார். கும்பிலிய கடை நாயனார் திருக்கடையூர் என்கிற தேவார பதிங்க. அதனால அவர் 63 அடியார்கள் ஒருவரானார். தைலமே கிடைக்காட்ட கூட விளக்கேற்ற நீராலே விளக்கேற்று திருப்பணி செய்தார் நம்பி அடிகள் என்கிற நாயனார். அதனால அவர் 63 அடியார்கள் ஒருவரானார். ஆலயம் கட்ட பொருளே இல்லை செல்வம் இல்லையினாலும் மனம் உண்டு என்று மனத்துக்கண் மாசிலனாது அதுதான் பெரிது என்று மனத்திலே பூஜை செய்தார். பூசலார் நாயனார் வாயிலார் நாயனார் 63 அடியார்களே ஒருவரானார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு திருப்பணி தினவர் அடியாருக்கு அன்னம் பாலித்தவரே உண்மையன் என்று அருட்பணி செய்தார். காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து கைலைப்பதி அடைந்து அம்மை வருமிவள் அமைப்பேரும் அம்மை காண்பு இறைவனாலே அழைக்கப்படும் தகுதி படைத்தவளானார். இப்படி ஒத்தத்தில் ஒரு பணி. அப்ப இவர் என்ன பண்ணார்னா சந்தனம் அரைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற திருப்பணியை நான் எடுத்துட்டேன். ஏன்னா அவர் புனுகு சொக்கர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. இன்னைக்கும் நீங்கள் சீர்காழி போனீங்கன்னா சட்டநாத பெருமாள் பைரவர் மேலே இருக்கார். அங்கே அவருக்கு புனுகு சட்டம் சாத்தியிருப்பாங்க. வருடத்தில் ஒரு நாள் தான் அந்த புனுகு சட்டத்தை நீக்கி அவருடைய திருமையை தரிசிக்க முடியும். அது மாதிரி நம்முடைய திருவொற்றியூரில் உக்கிடம் நாதருக்கு புனுகு நாளே சாத்தி இருப்பாங்க. வருடத்தில் சில நாட்கள் தான் அந்த கவச்சத்தை நீக்கி சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். இது மாதிரி அந்த புனுகு அப்படின்றதான வாசனாதி திரவியத்தினாலே உடம்பெங்கும் திருக்கோலம் கொண்ட மூர்த்தி சிவமூர்த்தி ஆகிய கீர்த்தியுடைய மதுரை ஆலவாய் அண்ணன். அதனால் அவருக்கு சந்தனம் அரைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டார். சில பேர் நாமெல்லாம் என்ன போல சில அசத்துக்கள் சொல்கிறேன். சும்மா இருக்கும்போது தான் போய் எங்கேயாவது சிவன் கோயிலில் உட்கார்ந்து சிவஜிவா சொல்லணும். இல்லைனா ஏதாவது அருளாள பெருமக்கள் எழுதிக்கின்ற பன்னிசை தமிழ் இசை தேவார இசை கேட்கணும். இல்லைன்னா அருளாளருடைய சொற்பொழிவுகளை கேட்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு 2 நாள் போவோம், 3 நாள் போவோம். 4வது நாள் வாரத்துக்கு ஒரு நாள் போனால் போதும் அப்படின்னு மாற்றிப்போம். அப்புறம் மாதத்துக்கு 2 நாள் போனால் போதும் மாற்றிப்போம். அப்புறம் மாதத்துக்கு 1 நாள் போனால் மாற்றிப்போம். அப்புறம் வருஷத்தில் 1 நாள் போனால் போதும் மாற்றிப்போம். அப்புறம் சார்த்துக்குள்ளே 1 நாள் போனால் போதும். அப்படிதான் சார்த்துக்குள்ளே சங்கரா சொல்லணும்னு பழம் பிடிக்கிறாங்க. அப்படி நம்முடைய மனசு என்ன ஆகுன்னா நல்லதை கேட்கணும்னா தூரம் போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பணி செய்தால் என் கடன் பணி செய்து கிடப்பதே நின் கடன் அடியேனை தாங்குதல் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பர் திருக்கர கோவிலான் நின்கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்படி பெருமான் பாடுகிறார் நாவுக்கரசு நாயகன். அப்போ தினம் செய்யணுங்க, தினம் குடிக்கணும். சொன்னார் அவையே சனி நீராடு தான் சொல்லியிருக்காங்க. நான் சனிக்கிழமை தான் குடிப்பேன்னு எடுத்துட்டாங்கன்னா அதான் பொருள் அவள் சொன்னது. அவள் சொன்னது சனிக்கிழமை ஒரு நாள் தலைக்கு குடி, மற்ற நாள் தலைக்கு ஊற்றி காட்டாலும் தேகத்துக்கு ஊற்றி குடி, தந்தையானாலும் கசக்கி கட்டு கூடானாலும் குளித்து குடின்னு சொல்லுகிறார். அதை எடுத்துக்கிறியா? ஆனால் நமக்கு எது தோணுதோ அப்படி பதம் பண்ணுகிறது.
அப்போ தினம் செய்ய வேண்டும் அந்த பணியை, சின்னதாக செய்தாலும் அதை தினம் செய்ய வேண்டும். அப்படி என்ன பண்ணார், அந்திப்பிறை செஞ்சடை மேல் அணி ஆலவாயில் எந்தை கடி சந்தன காப்பிட என்று முட்டா அந்த செயலின் நிலை நின்று அடியார் ஒப்ப சிந்தை இனிதாய திருப்பணி செய்யும் நாளில் அடியார்களெல்லாம் வியக்கும்படியாக இறைவனுக்கு சந்தனம் அரைத்து 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 அவனுக்கு பூசுகின்ற திருப்பணியை செய்து வந்தார். இப்போ 977வது பாட்டில் 4வது சேர்க்கத்தில் திருத்தொண்டர் புராணத்தில் சேர்க்கிறா பாடுறாரு. இறைவனுக்கு சந்தன குழம்பினை அடித்து வந்தார் மூர்த்தி நாயனார். உடனே அந்த நாளில் ஒரு சமணத்தை சார்ந்த ஒரு மன்னன் பாண்டிய நாட்டை கைப்பற்றுவதற்காக படையெடுத்து வந்தார். ஊழி பெருவழி ஆவுல யாதொன்றினும் தான் முன்னுறும் என்கிறார் திருவள்ளுவரம் திருக்குறள் என்னும் திருவள்ளுவ மாலையில். அப்படின்னா என்னன்னா, இறைவனே ஆனாலும் தன்னை சில காலம் மறைத்து கொள்ளணும்னு நினைச்சா தான் மறைச்சுப்பான். காண்பாரால் கண்முதலா காட்டா காலே, அவன் காட்டாவிட்டால் அவனை பார்க்க முடியாது. அதனால்தான் ஈர்த்தன்னை ஆட்கொண்டே எந்தை பெருமானே, அவனே நம்மை ஈர்த்து ஆட்கொள்ளணும். காந்தம் எப்படி இரும்பை கவர்கிறதோ, இரும்பு காந்தத்தை தேடி போகாது, காந்தம் இரும்பை தேடி போகாது. ஆனால் இரும்பு காந்தத்தை தேடி போகும்படியாக வரமாட்டேன் அனுமார் முடிச்சாலும் ஈர்த்து தன்னிடத்து சேர்த்து கொள்ளும். அதுவாய் நல்ல உள்ளமுடையவர்களை அவன் வரமாட்டேன்னு சொன்னால் கூட யாராவது கைப்பிடிச்சு எடுத்து சைவசவ பக்த சபையில் கொண்டாந்து உட்கார வச்சுக்குவான். ஒரு 2 தடவை கேட்ட உடனே அவர் வராதால இவருக்கு உட்காந்துக்குவார். அதுதான் ஈர்ப்புன்னு பேர். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அப்போது இறைவன் தன்னுடைய புகழை ஒரு அடியார் திறத்தின் மூலம் வெளிக்காட்ட எண்ணினா, அதனால சைவத்தின் ஒளி மங்கும்படியாக சமணனுடைய படையெடுப்பை நடைபெற சித்தம் கொண்டார் இறைவன். எல்லாமே சுவாமி நினைக்காக நடக்க முடியாது. அப்போது வடுகு நாட்டில் இருந்து கருநாடர்கள் உடைய படையை உடைய ஒரு சமண மன்னன், அவன் குதிரை யானை தேர்ப்படையோடு காலாட்படை என்கிற சதுரங்க சேனைகள் கூட்டி வந்து பாண்டிய மன்னனை புறமுதுகு ஓடும்படியாக செய்து நாட்டை கைப்பற்றி விட்டார். காணல் கடிசூழ் வருக கருநாடர் காவல் மான படைமன்னன் வலிந்து நிலங்கொள்வானாய் யானை குதிரை கருவி படை வீரன் திந்தே சேனை கடலும் ஒரு தென்திசையை நோக்கி வந்தான். 978வது பாடல். தென்திசையிலே இருக்கிற தென்மதுரை, ஏன்னா வடதிசைனா வடமதுரை போகிறான்னு இந்த குறிப்பிட்டு சொல்றார். தென்திசையை நோக்கி வந்தான். தெற்க ஒரு மதுரை இருக்கு, வடக்க ஒரு மதுரை இருக்கு. வடமதுரையிலே கண்ணன் பிறந்தான், தென்மதுரையிலே இறைவன் திருவிளையாடல் பிறந்தான். வெட்டலீலை பார்க்கணும்னா வடமதுரா போகணும், ஈசனுடைய லீலையை பார்க்கணும்னா தென்மதுரை போகணும். ஆடல் வந்தான். 64 ஆடல் பண்ணினான். ஆடலுக்கு ஆடீரோ திருவிளையாடல் காணீரோ என்று ஊற்று பெருக்காவே உரைகூட்டும் வைக வெள்ளம் ஆற்றின் கரை அடைக்கவே என்று அற்புதமான ஒரு பாடல். இந்த காலத்திலாம் திரைப்படங்களில் கூட பக்தி ரசம் இருக்கும். இப்போ பக்தியும் இல்லை, ரசமும் இல்லை. நாம் சமரசம் பண்ணிட்டாதான் திரைப்படமே பார்க்க முடியும். அது பாண்டிய மன்னனை வென்று இந்த வடுக மன்னன் சமண சமயத்தினுடைய இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், நயவஞ்சகர்கள், நயமாக பேசி வஞ்சிக்கிறவர்கள் நயவஞ்சவர்கள். அப்போது வள்ளலார் பாடுறார் ஒரு அற்புதமான ஒரு கவிதை. நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கை நழுவ விட்டேனோ என்று என்னெல்லாம் நான் பாவம் பண்ணேன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு படிச்சிருக்காரு. அது நம்ம படித்தாலே இதெல்லாம் பண்ணாத இருக்கணும்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். வள்ளலார் திருவூர்பால அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அப்படி நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நயமாக பேசி வஞ்சிக்கிறது நயவஞ்சகர்கள். அவர்கள் வசப்பட்டான், அந்த கருநாடர்கள் வசப்பட்டான் இந்த வடுக மன்னன். வல்லாண்மையில் வந்தமிழ் நாடு வளம்படுத்தி நில்லாநிலை ஒன்றிய இன்மையில் நின்றமேறு வில்லான் அடைவைத்திறமையிலே நிற்கும் சார்பு செல்லா அருக்கந்தர் தரத்தினில் சிந்தை தாழ்ந்தார். அருக்கர் அப்படின்னா
சூரியனை வணங்குறவர்கள் சமணத்தை நினைக்கிறவர்கள். அருக்கன் அருக்கன் தான் அருணன்றது அருக்கன். அது அவன் தான் வந்து சூரியனுக்கு படைத்தளபதியாக தேரோட்டியாக இருந்து ஒற்றை சக்கர தேரை கிழக்கிலிருந்து மேற்காக தினம் போட்டுகிறான் அந்த அருகன் என்கிறவன். அந்த அதனால் அவனுக்கு அருக்கன் பேரு. அந்த சூரியனை வணங்கக்கூடிய அந்த பக்தி செய்யக்கூடியவர்கள் அருக்கர்கள் என்று சொல்லக்கூடிய சமண மதத்தை சார்ந்தவராக இருந்தார். அவர்கள் இறைவனுடைய கண்ணாய் இருக்கிற சூரியனை பார்த்து கண்பூசி தாழ்ந்தார்கள். நீங்கள் மிகவும் சூரியன் நேர்பட பாருவோம். அது காலை சூரியனாக இருக்கும், மாலை சூரியனாக இருக்கும், உச்சி சூரியனாக இருக்கும். பார்த்தா நான் தன்னால் கண்ணு தாழ்ந்துடும். அவனுடைய வெயில் தாக்கம் அந்த மாதிரி. இப்போ அவளையே வழிபடவா எப்படி இருப்பான்? தாழ்ந்த நிலைக்கு போனான். எப்படி நயம்பட பாடுகிறார் சேக்கரா பெருமான். எல்லாரும் பாடி வைக்க முடியும். தாழ்ந்தார். மன்னன் மூர்த்திக்கு இவர் வந்து சைவத்தின் துறை விளங்க, சைவ நெறி விளங்க வாழ்ந்தார் மூர்த்தி நாயனார். இவனுக்கு திருப்பணி சந்தனம் வச்சு விடுகிறார். ஆனால் அவன் சமணம். இப்போ சமணம் பெரிதா சைவம் பெரிதான்னு வரும்பொழுது அனல்வாதம் புனல்வாதம் செய்து ஞானசம்பந்த பெருமான் சைவத்தின் நெறியை வெளிப்படுத்திய பதிதான் பாண்டி நாட்டிலே இருக்கிற தன்னமிழ் மதுரை பெரும்பதி ஆகிய சுக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மை உரைகின்ற பதி இல்லையா? அங்கேதான் 7 எதிர்த்து ஓடு வண்ணமாக அவர் திருவேடகம் என்கிற இடத்துல எதிர்த்து கரையேறும்படியாக ஞானசம்பந்த பெருமான் சமணர்களை வாதிலே வந்தார். திருநீற்று ஒளிவிளங்க பூம்பாண்டியனின் இன்றசீர் நெடுமாறனாக்கினார். அனல்வாதம் புனல்வாதம் என்று தக்க வாதங்களிலே எல்லாம் வெல்ல முடியாமல் தோற்று கழுவேற்றி முடித்தான் பாண்டிய மன்னன். சைவனாக மாறினான். அப்படி சைவத்தினுடைய ஒளி விளங்க தோன்றிய அருளாளர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட அந்த மூர்த்தி நாயனாருக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார். எப்பவுமே வள்ளுவர் சொன்னார், நல்லார் மனதை நடுங்கச் செய்தேனோ நட்டாற்றில் கை நழுவ விட்டேனோ. இதாவது நயவஞ்சகம். நம்மளை பிடிச்சி கரையேற்றவான்னு தண்ணியில் புரிஞ்சு போயிட்டு நல்லா ஆழ இடத்துல கையை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோ, நீச்சல் தெரியாத கூட்டி போய் அதை போல ஒரு நயவஞ்சகம் உண்டா. அவன் பாட்டு கரையில் இருந்துப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்டு தண்ணியில் முக்கி விட்டு போயிடுறது. சில பேர் வழிகாட்டுச்சுன்னா வேணும்ட்டே ஏதாவது வழியை சொல்லிட்டு போடுவான் பாடி. அவன் போய் திண்டாடிட்டு இருப்பான். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும்ல, தெரிஞ்சாமல் சொல்லுவான். லெஃப்டில் போய் ரைட் எடுத்து தரணும். அந்த லெஃப்டில் போனால் ரைட்டே இருக்காது. இவன் சொன்னதே தப்பு. அப்புறம் அந்த வழியே லெஃப்ட்டு பண்ணிட்டு இவன் ரைட்டான பாதையை இவனா தேடின்னு போனாதான் உண்டு. அது மாதிரி சில பேர் திசை மாற்றி உடத்துன்னு வருவான். இதைத்தான் சொல்றார், ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலட்டு உனது இருபதம் சேர ஒட்டார் ஐவரை செய்வது என் சோர நெக்கூரனை கூற கட்டாரையிட்டு ஓர் இமைப்போதினு கொன்றவனேன்னு கந்தலங்காலத்தில் அருணகிரியார் பாடுறார். ஓர ஒட்டார் சைவ சமய பக்தர்கள் சபையில் 1.5 மணி நேரம் அழகான அருளாளர் பெருமைகளை சொல்கிறாங்க. போய் கேட்கலான்னு வாசல் வரை வருவான். இருங்க சார், பானிபூரி சாப்பிட்டு போகலாம். இல்லை சார் அவசரம். அவர் 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பார். கடைசியில் தான் பிரசாதம் தருவான் அப்படின்னு நிற்க வைப்பான். இப்படி பேசினா மனதில் என்ன பண்ணுவார், சாப்பிட்ட ருச்சியில் அப்படியே இதை தாண்டி போடுவார். போனோடனே தெருமனைக்கு போனோடனே தான் ஜிஹெச் கிட்ட போய் ஞாபகம் வரும், ஐயோ நான் மறந்துட்டோமே. திரும்பி வந்து பார்த்தா சபை மூடிட்டு. நம்ம வர வரைக்கும் ஐயர் வர வரைக்கும் அம்மாவாசை காத்துட்டு அம்மாவாசை. இவன் போய் வர வரைக்கும் காத்துட்டு இருக்குவான். அவ்வளோதான், போனோம் போனாடி போயிடுதான். அது மாதிரி ஓரப்பட்டார் சொல்கிறார். நமக்கு திறமான இறைவன் கூப்பிட்டு உட்கார வச்சா கேட்க முடியும். நீங்கள்லாம் சிந்தை மகிழ சிவபுராணந்தன்மை முந்தைய வினை முழுதும் ஓய உரைக்க வல்லவர்கள். நீங்கள்லாம் அருளாளர்கள். ஏன்னா அவர் அழைத்தால் தான் வர முடியும். அவன் அருளாலே அவன்தான் வணங்கி 10 படிக்கட்டு தாண்டி வரணும்னா அதற்கு 10 கடல் அருள் செய்தால் தான் வர முடியும். இல்லைன்னா வாசலே ஒரு 8 போட்டு போயிட்டே இருப்பான். இப்போ நீங்கள்லாம் புண்ணியம் செய்தவர்கள். அப்படி இவ செய்யறத கடுக்கத்துக்கு பல பேர் வருவான். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் சாப்பிட்றேன்னு தடுப்பான். இவன் தான் இன்னும் வச்சு கொடுத்தா மாதிரி, சார் இதை சாப்பிடாதீங்க சார் விஷமாக இருக்க போகுது, இவனே சமைச்சேத்துணுமா சொல்லுவான். இந்த கெடுக்கிறதுக்கு பல பேர் உண்டு. பிச்சை போடுறதுக்கு அம்மா தாயே நம்ம மகராஜான்னு கை நீட்டுவான். அவன் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் அவன் வயிற்று குழம்புக்கு நீட்டுறான். ஒருத்தர் போடலான்னு ஜோபியில் கை விடுமா, என்ன சார் பண்ணுறேன் பாவம் வச்சுக்காரு, பேசாமல் இருக்கு சார்
அவனுக்கு வந்து 7 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. இவன் தான் நம்ம ஷூரிட்டி போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாமா அளந்து விடுவான். அவன் சொல்லுவான், எனக்கும் தெரியும், நான் கட்சி தான் எடுத்த மூஞ்சி தொடச்சிக்கிறதுக்காக. அவன் அப்பேற்பட்டப்பாரு. இது மாதிரி கெடுக்கிறதுக்கு சில பேர் ஓட ஒட்டார், உன்னை ஒட்டார், மதறிட்டு உனது இருதாள் சேர ஒட்டார். இதெல்லாம் வெளியிலேருந்து பண்ணுறது வேற, உள்ளேயே 5 பேர் பண்ணுறான். கண்ணு, காது, மூக்கு, வாயு, இந்த உடம்பு எல்லாம் நல்லதை செய்ய விடாது, நல்லதை பார்க்க விடாது, நல்லதை கேட்க விடாது, நல்லதை பேச விடாது, நல்லதை சேர விடாது. இதெல்லாம் இந்த 5 பேரும் தடுக்கிறார் என்று அந்த அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் பாடுறார். இது என்ன பண்ணா, நயவஞ்சகர் பேச்சை கேட்டு இந்த கருநாடருடைய பேச்சை கேட்ட அந்த வடுகன் என்கிற சமண மன்னன் சந்தன காடுகள் நிறைந்த வனம், கடம்ப வனம் என்கிற மதுரை, கடம்ப வனத்து பெருமான். அதனால்தான் தன் கடம்பனை தாங்குபவன் அப்படின்னு தன் கடம்பத்துறை கோவிலான் என்று அவர் பெருமான் பாடுறார். எங்கரன் பணிசெய்து கிடப்பதே கடம்ப மாலை அணிந்ததுனால்தான் அவருக்கு வந்து முருகப்பெருமானுக்கு கடம்பன் என்கிற பெயர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த கடம்ப வனம் என்கிற கடப்ப மரங்கள் நிறைந்த வனம், காடு தான் மதுராபுரி என்கிற மீனாட்சி அம்மை உரைகின்ற அந்த மதுராபுரி. அங்கே சந்தன மரங்கள் நிறைந்திருக்குவான். செண்பக பாண்டிய மன்னனே ஒரு பாண்டிய மன்னன் தான். அவன் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலமே ஒரு படலம். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் வந்த பாடுகள். அவர் என்ன பண்ணார், மீனாட்சி அம்மையைக்கும் சுக்கநாத பெருமானுக்கும் ஒரு நாள் வைத்த பூவை மறுநாள் வைக்கக்கூடாது. நீங்கள் நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, 4 கிலோ 30 ரூபாய்க்கு சாமந்தி கொடுக்குறான்னு ஒரு பையனையே வாங்கி பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஏதோ காலை எடுத்து தண்ணி தெளிச்சு அதை சுவாமி எழுதுறவங்க வைக்கவே விடாது. அது வைக்காமே இருக்கலாம். ஒரு சோத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அதுக்கு பழஞ்சோறுன்னு பேர் இல்லையா? அது வந்து பழஞ்சோறு என்ன ஆகும்னா அது விஷம், நம்ம உடம்புக்கு ஊர் தரும். அதெல்லாம் பழையது சாப்பிடக்கூடாது. அப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றான் சில பேர், வீணாக போகிறது. அப்போது நீ காஜு போட்டு வாங்கினது வீணாக போகுதுன்னா குறைச்சலாக வாங்கணும். அன்றளந்த பூவை தான் இறைவனுக்கு சூட்டணும். அன்றைக்கி மலர்ந்த பூவை இறைவனுக்கு சூட்டணும். 10 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டு தண்ணி தெளிச்சு வச்சா ஒவ்வொன்றிலும் தண்ணி தெளிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவான். எப்படா நீ குடிக்க போகிறேன், எப்போ இதெல்லாம் தெரிஞ்சிக்க போகிறேன்? ஏன்னா அரும்போடு மலர்களை கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பனல் விளக்குதூகம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போடுவார் கடவுள் வீரட்டனாரே என்கிறது தேவார். அப்புறம் பெருமான் பாடுறார், அரும்போடு மலர்கள் கொண்டு. மலரே எடுக்கக்கூடாது, அரும்பா இருக்கும் போதே இருக்கணும். எடுத்து மலராகும்படியாக அதை கட்டி அந்த மலராத பொருளிலே மலர் கொண்டு பூஜை செய்ய வேண்டும். பதஞ்சலி, வியாக்கிரபாதர் போன்றவர்களாக இதுக்காகவே புலி காலை பெற்றார் அவர். வியாக்கிரபாதம்னா புலிக்காலம் பேர். வியாக்கிரம்னா புலியினுடைய காலை எதுக்காக பெற்றார்னா அந்த முனிவர் சூரிய உதயத்துக்கு முன்னாலும் பூவை பறிக்கணுமா. ஏன்னா சூரியன் விதிச்சாச்சுன்னா உயிர்கள்லாம் கண் விழிக்கும். அப்போது அந்த முழு பூச்சிகள் எல்லாம் ஊர்ந்து போகும். நாம் தெரியாத மிதிச்சிட்டோம்னா அந்த உயிர் செத்து போயிடும். ஆவியிருக்கெல்லாம்னா அன்பு செயல் வேண்டும். அதனால் என்ன பண்ணார், என் கால் மிதிச்சா 85 கிலோ வெயிட்டு நான் போட்டு ஒரு எறும்பு மேலே காலை வச்சேன்னா அது என்ன ஆகும், அது யானை மிதிச்ச நம்ம தலை மாதிரி நசுங்கி போயிடும். அதனால் என்ன பண்ணாரா, அது மாதிரி தெரியாது மிதித்தாலும் இந்த உயிரினங்கள் சாகக்கூடாதுன்னு புலியுடைய பாதத்தை கொடுன்னு இறைவனை வேண்டி பெற்றார். வியாக்கிர பாதம், புலியுடைய பாதம் மென்மையான பாதம். பூனை இருப்பாங்க 10வது மாடியில் குடித்தாலும் அதுக்கு உடம்புல எலும்பே கிடையாது. நாம் 2வது மாடியிலே குடித்தாலே மண்டை உடஞ்சி பிராணம் போடும். ஆனால் 10வது மாடியிலே குடிச்சுட்டு ஓடி போயிடும். ஏன்னா சின்ன பாட்டிலுக்குள்ளே உடம்ப மனுஷனுக்கு உள்ளே போயிட்டு திருப்பி வெளில வரும். அசாத்திய திறமை பூனைக்கு. ஏன்னா அதுக்கு உடம்புல எலும்பே கிடையாது. அப்படி தன்னை மென்மையாக வச்சுருக்கு. அதனால தான் அதனுடைய கால்கள் உடையாது எங்கேருந்து விழுந்தாலும். அதுபோல் புலி அந்த காலை பெற்றார் புலிக்கால் முனிவர். இப்படிலாம் கதைகள் உண்டு. சிவ புண்ணியத்தை இப்படிலாம் தேடியிருக்காங்க. பிற உயிருக்கு அன்பு செய்பவன் சிவம் ஆகிறான். அப்போ இந்த சந்தனம் கிடைக்காத வழியில் சந்தனக்காடு உள்ள அந்த வனத்தை இவன் எல்லை போட்டு பூட்டினான். யாரும் நம்ம இதெல்லாம் தடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு இந்த வடுக மன்னன். ஆனால் செண்பக பாண்டியன் இறைவனுக்கு ஒரு நாள் சுட்டிய மலரை மறுநாள் சுட்டக்கூடாதுன்னு வகை வகையாக புஷ்பங்களை காடு போல தன் அந்தப்புறத்திலே வளர்த்தான்.
ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மல்லிகை வனம், ஒரு இடத்துல பார்த்தா செண்பக வனம், ஒரு இடத்துல பார்த்தா முல்லை வனம். முல்லை வனநாதர்னே பெருமாள் தேவாரத்தில். அது மாதிரி ஒவ்வொரு ஆரண்யம், அப்படி ஆரண்யமாக கட்டினா அதில் செண்பகத்தை விசேஷமாக வளர்த்தா அதனால் அவருக்கு செண்பக பாண்டியன் பேர் வந்தது. தருமிக்கு வாதம் செய்ய தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் பேசப்படுது. அப்படி சந்தனம் அரைச்சி கொடுக்கிறவரை திருப்பணி கெடுக்கிறதுக்கு இந்த மரத்தெல்லாம் கிட்ட போக முடியாதபடி வெளியே வராதபடி அங்கே அது நடக்காதபடி அதை பூட்டினான். அன்னைக்கு அது நடந்தது. இன்னைக்கு பாருங்க எப்படி நடக்குது. உலகத்துக்கே ஆயில் சப்ளை பண்ணுற இடத்துல குறுங்கலான இடத்த ஒருத்தர் நான் தான் சொந்தம்னு பூட்டி வச்சுப்பேன். காசு கொடுத்தாதான் அந்த பக்கம் கப்பல் கடந்து போக வழி விடுவேன். இன்னைக்கு ஒரு சண்டை நடக்குது. அப்படின்னா இந்த உலகத்தில் பூசல்கள் என்பது இன்னைக்கு நேற்று இல்லை. அந்த காலத்திலே நல்லதை கெடுக்கிறதுக்கு சிலர் நடந்திருக்கு, இந்த காலத்திலும் நடக்கிறது. நான் தான் அதிகாரின்னு ஒருத்தன் பூட்டி வச்சுக்கிறான் எல்லாருக்குமான ஒரு செல்வத்தை அப்படின்னா அவரை என்ன சொல்றது? நீங்க நடக்கிறதா இல்லையாது? அது மாதிரி இவன் பூட்டி வைத்து சந்தனத்தை கிடைக்காத பண்ணினான். ஆனால் அழகா பாடுகிறார் செக்கடா பெருமான். அந்தம் இளவாம் இறை செய்யவன் அன்பனாலும் முந்தை முறையால் பணி முட்டலது செய்து வந்தால் தந்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமக்களை யாவது தடுக்க வந்தார். நீங்க உண்மையான அன்பு இறைவனத்தில் இருந்தா நம்மளை யாருமே இறைவனை சேர விடாமல் தடுக்க முடியாது. அவர்களெல்லாம் இறைவன் தடுத்துவான். அதனாலதான் தடுத்தாட் கொள்கிறவன் பேர் இல்லையா? சுந்தரரே என்னை தடுத்தாட் கொள்ள வேண்டும், இல்லறத்தில் ஈடுபடாமல் பல கேட்டுட்டு திருவெண்ணைநல்லூரில் தடுத்தாட்கொள்ள வந்தபோது நீ பைத்தியமானு கேட்டார். பித்தா பெரிய சூடி பெருமானே அருளாளா எத்தாலே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணைநல்லூர் அவுத்துறையும் அத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லே நெனலாமே என்று பதிகம் பாடி வைத்தார். ஆனா இவன் வந்துட்டார் செஞ்ச சத்தியத்தை அவர் மறக்க மாட்டார். தடுத்தாள் கொள்வதிலே பெரும் ஈடுபாடு கொண்டவர் ஈசன். அதனாலதான் ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்த பெருமான். அப்ப இறைவன் அடியாரே யாராலும் தடுக்க முடியாது, காட்டாறு போலவர்கள். அப்ப யார் தடுக்க வல்லார் கேட்கிறார். சிவனடியாரத்துல மோதி பார்க்காதீர்கள், நாசமாகி போவீர்கள். ஏன்னா சிவனுடைய அபராதம் எந்த தீர்த்தங்களிலே மூழ்கினாலும் போகாது, எந்த பிராயச்சித்தம் செய்தாலும் போகாது. அதனால்தான் அபராதங்களிலே பெரிய அபராதம் சிவனடியாரை வஞ்சிப்பது, அவரை வஞ்சிக்க நினைப்பது. நினைத்தாலே பாவம், பெரிய பாவம். நான் தடுத்தான் வழியை தடுத்தான். ஆனாலும் அவர் விடலே இருக்கும் வரையிலே அந்த இருக்கிற சந்தனக்கட்டை அப்படியே தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தார். ஆனா ஒரு நாள் சுத்தமா அந்த இருக்கிற சந்தனக்கட்டையும் தீர்ந்து போயிடுச்சு. வழியும் முடியாச்சு. மன்னனும் விட மாட்டேன்றா, வழியும் தடுத்தாச்சு, கட்டையும் இல்லை. என்ன பண்றதுன்னு யோசிச்சப்படுது. நட்டம் முறிவாரனை நந்திடு நெய் பூச்சின்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாதென்று பட்டம் திகழ் பாலகின் வைத்து முழங்கை தேய்த்து கட்டும் புறத்தோல் நரவென்பு கரைந்து தேய. 987வது பாடல அற்புதமாக செக்கிழா பெருமான் திருத்தொகையில் பாடுறார். நட்டம் புரிவாரணி நட்டிடு மெய்ப்பூச்சி தினம் நர்த்தனமாடுகின்ற ஈசனுக்கு உகந்த அந்த சாந்தம் எதுன்னா சந்தனம். சலம்பூடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் நான் உன்னை மறந்தறியேன் முன்னாமும் எல்லாமில் மறந்தறியேன். திருப்பதி வீரத்தில் அப்பர் பெருமானை தடுத்தாட் கொண்டபடி அங்கே அப்பர் பெருமான் பாடுறார். சலம் பூவோடு தூபம் அலந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் நான் உன்னை மறந்தறியேன் உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். பெற்றதாயனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகம் உடல் மறந்தாலும் உடலை நேரிய உயிர் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்ணின்றி இமைப்பது மறந்தாலும் நல் தவற்றவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே.
மறக்கவே கூடாது. நான் மறக்கினும் சொல்லுவேன்னா நமச்சிவாயம் என்கிறது. நம்மளே மறந்துடுவோம். ஆனால் நாம் செய்த பழக்கம் உள்ளிருந்து ஹிருதயத்தில் மனசுல இந்த நமச்சிவாயம் என்கிற ஊற்று அப்படியே ஓடிண்டே இருக்குமா. அப்படி 6 நாள்ல ஒரு வேடன் கண்ணுல ரத்தம் படுகிறதே என்று தன் கண்ணையே அப்பி ஒரு தின்னனாய் இருந்தவன் கண்ணப்பன் ஆகினான். கண்ணப்பி இல்லையா? அவர் கண்ணையே கொடுத்தார். மூர்த்தி நாயனார் தன்னையே கொடுத்தார். முன்னை அவள் திரு நாமம் கேட்டாள், மூர்த்தி அவள் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை ஆரூரர் பெயர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே இச்சியானாள். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அதுதான் தேவாரம் பாடு. முன்னை அவன் நாமம் கேட்டாள். இறைவனுடைய நாமத்தை கேட்டவுடனே பிச்சியானாள். பைத்தியம் பிடிச்ச மாதிரி பக்தி. அம்மா விட்டாள், அப்பா விட்டாள். தன் பேர் என்னன்னு கேட்டா தெரியல. சிவஜிவா சிவஜிவா சிவஜிவான்னு அப்படி ஒரு சிவமாகி போன அந்த உள்ளம் உருகி பாடக்கூடிய அடியவராய் மாறிப்பட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்று அற்புதமாக திருமுறை பாடல்கள் தெரிவிக்கிறது. இது மாதிரி என்ன பண்ணார், மன்னன் என கிடைக்கிற சந்தன கட்டையவனா தடுக்கலாம், ஆனால் இது ஒரு நாள் கட்டையா விழப்போவதுதான் இல்லையா? முடிவார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடிசாம்பல் ஆவது கண்டும் மண்ணிருந்த வடிசார்ந்த வாழ்வை நினைப்பது உய்வதெல்லாம் பொன்னம்பலத்தவர் அடிசார்ந்து உய்வோம் என்று நினைப்பார் ஒருவரில்லை என பட்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கடைசியில் இந்த கட்டை வேகணும். அது வேகணும்னா உள்ளத்துல ஜோதியாய் இறைவன் இருக்கணும். உள்ளுக்குள்ள ஜோதி ஏற்றினால்தான் கட்டை வேகும் இல்லையா? நெஞ்சில கொல்லி வைத்தாதான் தேகம் வேகுது. அப்போ இந்த உயிர் அந்த வென்று தனிந்து பிறவாமை வரம் பெற்று சிவத்திலே கலக்கணும்னா அருட்பெரும் ஜோதியுடைய தனிப்பெரும் கருணை ஒளியை நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஜோதி என் உலகத்திலே இருக்க இவன் வெளியிலே கை போட்டு விட்டால் எனக்கு என்ன பயம்? அதனால கட்ட போனா என்ன, ஒரு நாள் கரிக்கட்டையாக போகிற இந்த கட்டையிலே தேய்த்து தேய்த்து சந்தனத்தை தேய்த்து தேய்த்து அந்த வாசம் கையிலே இருக்கும். சில பேர் சாப்பிட்டாருன்னா 3 நாளைக்கு அந்த வாசனம் கையிலே இருக்கும். கமகமான்னு இருக்காருன்னா இல்லை கஜகஜான்னு இருக்கு. நிறைய சாப்பிட்டுருக்க பிரியாணி அவன் சாப்பிட்டானா கமகமான ஒரு கஜகஜான்னு வாழ்ந்தவர். அது மாதிரி சில பேர் சாப்பிட்டானா நல்லா கையை பார்த்தாலே வாசனை வரும், வாசம் விட்டு போகாது. அதுபோல வாசம் விட்டு போகாது, ரெண்டும் விட்டு போகாது. அது விடணும்னா என்ன ஆகும்னா வாசம் விட வாசமான சந்தனத்தை அரைத்து கொடுக்கணும்னு தினம் அரைத்தார் பாருங்க. அது பிடிச்சி அரைச்சி அவர் கையெல்லாம் சந்தன வாசம். அப்ப நினைச்சார், சந்தன கட்டையே இல்லாட்டாலும் அந்த வாசம் இருக்கிற என் கையை கட்டையாக அரைத்து இறைவனுக்கு இன்னைக்கு இந்த கட்டையிலிருந்து வருகிற சந்தன வாசத்தை சேர்ப்பேன் அப்படின்னு எடுத்து சேர்க்கிறார். அப்போ கல்லின் புறம் தேய்ந்த முழங்கை கடந்து கோரி செல்லும் பரப்பெண்களும் என்பு திறந்து முளை புல்லும்படி கண்டு பொருத்தினர் தம்பிரான் அல்லின் கண் எழுந்து ஓந்தருள் செய்த வாக்கு. என்ன பண்ணாரு, கையை போட்டு தேய்கிற அப்படியே வரவரான்னு. சில பேர் கொசு கடிச்சதுன்னா போட்டு சொறிவா நல்ல நகம் ஷார்ப்பாக இருந்தால் சொரிஞ்சா அந்த இடத்துல அப்படியே ரத்த கலரியா ரத்தம் வந்துடும். சொரியும் போது ஆனந்தமாக இருக்கும். சொரிஞ்ச பிறகு தான் பார்த்தா ரத்தம் சொரிக்கின்னு இருக்கும். அவன் கொசு கடிச்சுட்டேன்னு இப்படியா ஆழமாக தெரியும், தடவி விடணும். ஆனால் சில சமயம் பரபரான்னு தூக்கத்தில் என்ன பண்ணுறது தெரியாது, நல்லா போட்டு பிராட்டிடுவான். பிராட்டினா ரத்த கலரி ஆகிடும். அது மாதிரி அப்புறம் அழுவான், ஐயோ கையெல்லாம் நானே கலரி ஆக்கிட்டேன். ஆனால் இவர் இறைவனுக்காக கட்டையாக கையை தேய்த்தார். அந்த எலும்பு அப்படியே வெளியில வந்துட்டு உள்ள இருக்கிற தசை தோல் எல்லாம் பீண்டு ரத்தம் கொப்பளிக்க எலும்பு வெளிப்பட்டது. உடனே இறைவன் பார்த்தா, என் குழந்தை
எனக்கு திருப்பணி செய்கிறேன்னு தன்னுடைய அந்த உடம்பை பாழாக்கிக் கொள்கிறானேன்னு சொல்லி ஓடி வந்தார் சிவபெருமான். வந்தவர் அவரிடத்தில் தோன்றி சொன்னார், அப்பா இது மாதிரி சிரமப்படாதே, உண்மையினால் இந்த உலகை ஆளக்கூடிய தன்மையை உனக்கு நான் வழங்குகிறேன், அதற்கு நீ பொறுமையாக இருக்கணும்னா. இவ்வண்ணம் எழுந்தது கேட்டு எழுந்து அஞ்சு முன்பு செய்வண்ணம் ஒழிந்திட தேய்ந்த பூம்பூறு தீர்ந்து கைவண்ணம் நிரம்பின வாசலெல்லாம் கலந்து மொய்வண்ண விலங்கொழி எய்தினர் மூர்த்தியார்தான் என்று அப்படியே தூக்கத்தில் கனவுல இதெல்லாம் தோன்றதற்கு சிவனே கனவுல வந்து சொல்றார், நீ இந்த மாதிரி உடம்பெல்லாம் பாழாக்காதே, நீ அதுக்கு பதிலாக உன்னையே இந்த நாட்டுக்கு ராஜாவாகிறே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ மனது உகந்து செய்திய அந்த சந்தன திருப்பணி, அது பதவி வந்தாலும் நீ அந்த பதவி சுகத்தில் என்னை மறக்காம இந்த திருப்பணியை கடைசி வரை இந்த பாண்டிய நாட்டில் நீ பண்ணணும், உன்னாலே சைவத்தின் ஒளி விளங்க வேண்டும், நீ பண்ணுவியான்னு கேட்கிறார். அப்படியே எதிர்த்து எழுந்துட்டார். அப்படியே மெய்யெல்லாம் எதிர்த்து எழுந்து கைகூப்பி தொழுது அப்பா அப்படின்னு அழுறார். இப்படி ஒரு அருள் விளையாடல் எனக்காக இறங்கி வந்தாயா அப்படின்னா, அதே க்ஷணம் இவருக்கு எப்போ அருள் புரிகிறாரோ தெய்வ வாக்கு இல்லையா, ஈசனுடைய வாக்கு. அப்போ அந்த நாட்டு மன்னன் எந்த சைவ ஒளி குன்றும் வண்ணமாக சமணத்தை பரப்பினானோ, சூரியனே வணங்கினாலும் அந்த நாட்டுக்கு இருள் சூழ்ந்ததே என்று அஞ்ஞான இருளான அந்த மன்னனுடைய உயிர் அன்றே பெருந்தது. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே மெஞ்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே. இவருடைய மெய்யிலே ஞான தீபம் ஏற்றுற நேரத்தில் அவன் பொய்யிலே பொய் அகத்திலே அந்த உள்ளே உழைகின்ற உயிர் தீபம் அணைந்து போடும். உடனே எல்லா அழகா ஓடும். உடனே ராஜா இல்லாம இருக்கவே கூடாது, அந்த பதி கட்டு போயிடும். இதை சொல்றார் சேக்கிழா பெருமான். அதாவது மன்னரை இன்றி வைக்கும் மண்ணுலகென்னும் காலை இன்னுயிரின்றி வாழும் யாக்கையை ஒக்கும் என்பார். ஒரு ராஜா இல்லாத நாடு எதுக்கு சமானம்னா உயிர் இல்லாத சபத்துக்கு சமானம். உயிர் இல்லைன்னா அந்த உடம்புக்கு எப்படி பெருமை இல்லையோ அது தூக்கி போட்டுறான், 10 நிமிஷம் வச்சுக்க மாட்டான். அதாவது மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார், பெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நங்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலம் கலந்த மாயம் என்ன மாயம் ஈசனே. ஒரு பானை கை தவறி கீழே வந்து உடஞ்சிட்டா, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். பானை கீழே கை தவறி விழுந்து உடஞ்சிட்டா, இந்த உடஞ்ச பானை ஏதாவது கீரையை அலசத்துக்கு உதவுன்னு எடுத்து வச்சுக்கலாம் பத்திரப்படுத்தி. 10 ரூபா பானையை உடஞ்சி போன பானையை பத்திரப்படுத்தி வைக்கிறவன். ஆனால் பட்டும் பவிஷமா பொண்ணும் பூத்த இந்த மேனியை உயிர் கொடுத்துனா நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். ஐயோ நாத்தம் அடிக்கும் சீரை எடியான்றாமன். பேரை கூட சொல்றது இல்லை, பேர் இருந்தாலும் சிவம் இல்லைன்னா சவம். சீக்கிரம் எழுதணும், பாடி எப்போ எடுக்கிறேன்றான். அது வரைக்கும் தான் இவனை பாடி பாடி புகழதுல, அப்புறம் பாடி பாடின்றான், போய் அனுப்பிச்சு விட்டுருவான். அப்போ இந்த உடல் என்ன ஆகணும்னா இது நிலை இல்லை, இது சிவமாக வேண்டும். அதான் சிந்தை மகளும் சிவனாமத்தை சொல்லணும். இது சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணா, மன்னனுக்கு பிள்ளையாவது இருந்திருந்தா அந்த மரபுபடி ராஜா கடுத்து அவன் பிள்ளை மன்னராட்சியில் புகுந்து பிள்ளை மூத்த பிள்ளை அரசாங்க வேண்டும்னு பட்டம் சூட்டுவாள். ஆனால் அவனுடைய நேரம் பாருங்க, பண்ண பாவம் அவனுக்கு பிள்ளை செல்வமே இல்லை. உடனே பிள்ளை இல்லைன்னா அந்த காலத்தில் அந்த இல்லாத மன்னர்கள் உயிர் நீத்தால் என்ன பண்ணுவான்னா, பட்டத்து யானையை பட்டு துணியால் கண்ணை கட்டி நகர்வலம் விடுவான். அது முன்னாடி முறைச்சு கொட்டி எல்லாரையும் வீட்டில் வந்து நிற்க சொல்லுவாள். சொல்லி அந்த பட்டத்து யானை கண்ணை பட்டு துணியால் கட்டி நகர்வலம் போகும்போது அது யார் தலையில் போய் பூமாலையை போடுகிறதோ அவர் தான் அந்த நாட்டுக்கு மன்னனாக தேர்ந்தெடுப்பார். அது மாதிரி வேடத்து அரசன் கண்டறிந்து நடந்து சென்று வாழ்வுற்று உலகம் செய் தவத்தினின் வல்லாரை சூழ் பொச்சுடர் மாமணி மாநிலம் தோயமுன்பு
தாழ்வுட்டெடுத்து பிழறு மீது தரித்ததன்று. இந்த பட்டத்து யானை என்ன பண்ணா, இந்த வடுக நாட்டு மன்னன் போயிட்டாருன உடனே கண்ணில் பட்டு துணியை கட்டி மதுரை வீதியில் இறக்கி விட்டா முரசு அறிவித்து எல்லாரையும் வீதியில் நிற்க சொன்னான். எல்லாரும் என்ன சொன்னால், லாட்டி பம்பர் நமக்கு தான் அடிக்க போடுது, யானை முன்னால் போய் நின்னா மாலையை தலையை குடிஞ்சா கழுத்தில் போடும், நாம் ராஜா வாயிலான்னு எல்லாமே தலையை நீட்டினான். ஆனால் யாரெல்லாம் ஆசைப்படுறானோ அவெல்லாம் ராஜா முடியாது. யார் ராஜாவே ஆக மாட்டேன்னு நினச்சிருப்பானோ அவனை திடீர்னு ராஜா ஆகிடுவார். அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அது மாதிரி சிவ புண்ணியம் நினைக்க முடியாத காரியத்தை செய்து காட்டும். தவத்தின் மிக்கார்கள் அவெல்லாம் சிவபுண்ணியம் பண்ணிடணும். அப்படி அவர் நினைச்சே பார்க்காதவளை ராஜாவாக்குவது இறைவனுடைய செயல். அதனாலதான் அவன் நடராஜான்னு பேர், யகராஜான்னு பேர். அவனுக்கு சமானமான ராஜா அந்த உலகத்திலே இருந்தா. இந்த யானையை கண்கட்டி விட்டார். இந்த யானை மதுரை வீதியெல்லாம் போனது. கடைசியில சுத்தி சுத்தி கண்ணை கட்டின யானை கடைசியில ஆலவாய் அண்ணல் சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்தின் முன்பாக வந்து நின்று விட்டது. அப்பதான் இவர் தூக்கம் கலைந்து எழுந்து வைகையில குளித்து திருநீர் அணிந்து சொக்கநாத பெருமானை வழிபட்டு விட்டு, உன் கருணை என்ன என்பது என்று சிவப்பிரசாதத்தோடு வெள்ள வர வந்தா, இவர் கழுத்துல பட்டிருந்த யானை மாலையை போட்டு அவரை தும்பிக்கையால தூக்கி தன் மேல உட்கார வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சு ஜல்லு ஜல்லுன்னு. உடனே எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணாள். குழலொழியாழொலி உத்தொலியே தொலி எங்கும் குழா பெருகி விழவொலி விண்ணலவோ சென்றவிழி மீது திருக்காரூரில் மடவிடையார்க்கு வழி வழிகாளாய் மனம் செய் குடி பிறந்த பட அடியாரோடு கூறியுமாறுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டு சேர்ந்தார் பாடுறார். தில்லை சிற்றம்பலம் என்ற சிதம்பரத்தில் அங்கே எப்போ பார்த்தாலும் குழலொலி, யாழொலி, கூத்தொலின்னு தேவாரம் பாடிட்டே இருப்பார்கள். பன்னொலி, தமிழொலி, அதுபோல கீத ஒளி, நர்த்தன ஒளி, எல்லா ஒளி மிகுந்த தேசம் சிவப்பிரதேசமான அந்த தில்லை சிற்றம்பலம் என்கிற மூதூரான சிவ சிதம்பரம். அது மாதிரி ராஜா கிடைச்சுட்டார்னா கிடைக்காத செல்வம் கிடைத்த மாதிரி எல்லாரும் கைத்தட்டி பாடுறாள், ஆடுறாள், வாழ்த்துகிறாள், போற்றுகிறாள். தேவ துந்துபிகள் முழங்குகிறாள், பஞ்ச வாத்தியங்கள் ஒழிக்கிறாள். வானத்து தேவர்கள் எல்லாம் பூச்சொலிய வந்து நின்றார்கள். ஏன்னா இது யானை தேர்ந்தெடுக்கிற சிவனே தேர்ந்தெடுத்திருக்க. உடனே யானை மீது நாயனாரை இறக்கி அவரை பல்லக்கில் ஏற்றி மாலைகள் சுட்டி இவர் சிவனுக்கு சந்தனம் உடம்பு சாட்டிய பெருமையினால இவருக்கு தேக அலங்கார சந்தன புணுகெல்லாம் சாத்தி அவரை அரியணையில கொண்டு போய் அந்த சந்திரவட்டம் கவிழ்த்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு வேள்வி வளர்த்து 4 வேதம் வல்லார்களை கொண்டு அந்தணர்களை கொண்டு நல்ல தமிழ் மந்திரங்களை ஓதி கங்கை முதலான தூய தீர்த்தங்களை எல்லாம் குடங்களிலே கொண்டு வந்து மூர்த்தியாருடைய சிரசிலே பட்டம் சூட்டினார்களாம். அப்ப என்ன பண்ணார்? தடுத்தார். ஐயா, இதுக்கெல்லாம் அருகதை இல்லாதவன் நான் வந்து அரச பரம்பரையிலே பிறக்கிறேன். நான் ஒரு சாதாரண வணிகக்குடியிலே பிறந்தவன். நான் செல்வக்குடியிலே பிறக்கிறேன். ஆனால் இறைவனுடைய செல்வத்தினுடைய குடியை சார்ந்து வாழ பிறந்தவன். ஆனால் எனக்கு இந்த நிலை வந்ததென்றால் அது இறை தந்த பேரு. அதனால எனக்கு மகுடம் சூட்ட அருகதையற்றவன் நான். ஆனால் மகுடமாய் எதை வச்சுக்க அருகதை உண்டுனா, ஒரு சிவனடியாராக எப்படி ஒரு கண்ணப்பனாயினார் காலத்தியப்பனை குடுமித்தேவராக தானும் சடை சுற்றி அதிலே புஷ்பங்களை வைத்துக் கொண்டு போய் 6 நாளில் பக்தி செய்து முக்தி அடைந்தாரோ, அதனால இனிமேல் எனக்கு மகுடம்னா சிவனாரை போல சடை தரிப்பேன், அதுதான் எனக்கு மகுடம் அப்படின்னு. எனக்கு இந்த ரத்தின மகுடங்கள்லாம் வேண்டாம், ஜடா மகுடம் தான் வேணும். நான் சிவனடியாரா வாழ விளங்குகிறேன். அந்த மகுடத்திலே
ரத்தின பவளம் கோமேதகம் முத்துலாம் வேண்டாம், ருத்ராட்சத்தை நான் முத்தாக வடமாக அணிவேன். எல்லாத்துக்கும் மேலே ஆபரணங்களாகவாது நவரத்தினங்களை போட்டுக்கலாமே, ராஜாவுடைய அந்த வைர மோதிரங்கள்லாம் போட்டுக்கலாமே, ருத்ராட்சங்களை தான் ஆபரணமாக போட்டுப்பேன். மகுடமாக சடைமுடிதான். சரி, வாச கந்தங்களையாவது பூச்சி அந்த வாசமனம் மலர்கள் மிகுந்த கங்காதி தீர்த்தங்களை திருநீரைத்தான் அபிஷேகமாக நான் ஏற்றுக்கொள்வேன். திருநீரே அபிஷேகம், நீர் சடையே எனக்கு மகுடம், ஆபரணம் என்றால் ருத்ராட்சமே ஆபரணம் என்று இந்த மும்மையினால் உலகை ஆளுவதற்காக புலவும் திரை நீதி அமைச்சர் குறிப்பின் வைக கலகம் செய் அவன் செயலாகின கட்டு நீங்கி நிலவும் திருநீற்று நெறித்துறை நெடுவாழ உலகம் எங்கும் நிரம்பிய சைவம் உயர்ந்து வண்ண என்ற 1012வது பாடலை சொல்லார். சைவ நெறி தடைத்து ஓங்க பாதம் பர மன்னவரை சூழ்ந்து பணிந்து பொற்ற ஏதம் பிணியா வகை உலகாண்டு தொண்டின் வேதம் புரியா அருட்பேர் அரசு ஆளப்பெற்று நாத கடற்சேவடி நன்னினார் அன்னதாரே என்று கீர்த்தி உடைய சிவமூர்த்தியின் பெயரை கொண்ட மூர்த்தி நாயனார் மும்மை என்கிற திருநீரே எனது அபிஷேகம், ருத்ராட்சமே எனது அணிகலன், பஞ்சாட்சரமே எனது நாமம் என்று சிவமூர்த்தியே தான் மூர்த்தியாக இந்த மும்மையினாலே உலகாண்ட பெருமை பற்றி சிவன் கடலிலே சேர்ந்தார் என்கிற இந்த தெய்வ அருளாளர் கதையை யாரெல்லாம் இங்கு கேட்டீர்களோ உங்களுடைய குடிகளெல்லாம் இழந்த பதவிகளை மீண்டு பெறவும், இழந்த சொத்துக்களை மீண்டு பெறவும், குழந்தைகள் நல்ல தீர்க்க ஆயுளோடு வாழவும், பிரிந்த சொந்தங்கள் கூடி வரவும், சுற்றமும் நட்பும் கூடி வரவும், சிவமாம் பேரு நம் இல்லத்திலே பொழிந்து இருக்கவும், என்றும் வெற்றியிலே நிலவும் நீற்று கீற்றை போலே நிலவின் கீற்றை போலே அந்த திருநீர் ஒளி பரவவும், நெஞ்சிலே ஹிருதயத்திலே ஆடல் வல்லாருடைய அருத்திரத்தை காட்டும் வண்ணம் ருத்ராட்சம் நிலைத்திருக்கவும், நாவிலே எஞ்ஞான்றும் நற்றமிழ் பரவுவார்கள் பரவாது எத்திய நமச்சிவாய மந்திரம் நிலைத்திருக்கும் பேரை நாமெல்லாம் பெற சிவன் கடலை ஏற்றி நிறைவு செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நம்பி திருவடி, வாழ்கவே வாழ்க மனமறுத்தால் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவம் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நெற்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம். ஐயன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து 16ஆம் தேதி அன்று மாலை 6:30 மணி அளவிலே சொல்லின் செல்வி திருமுறை செல்வி திருமதி கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் வழங்கும் தியாகராஜ வைபவம் என்கிற நற்சிந்தனையாகிய இறைவனுடைய சிவனுடைய கடலேற்றும் செப்பொழில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 19/7/2026 மாலை 6 மணி அளவிலே சக்தி வேல் பூஜை அடியார் பெருமக்கள் உடைய அந்த பேராதவினாலே நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் தவறாது கலந்து கொண்டு செய்வ சமயத்தினுடைய பெருமையை இந்த உலகெங்கும் பறைசாற்றும் நம்முடைய சபையிலே விட்டிருந்து அந்த அருள் மணக்கக்கூடிய இறைவனுடைய அடிகளிலே நம் சிந்தையை ஈடுபடுத்தி நம் குடும்பமும் நம்முடைய சுற்றங்களும் ஈடூடி வாழ நீங்கள் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று போற்றி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன்.